கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கின்ற கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களோடு நம்ம இன்றைய பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். அதற்கு முன்பதாக தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய நன்றிகளை கர்த்தர் இயேசு மூலம் எடுத்துக்கொள்கிறேன். அன்பான சகோதர சொன்னமாக நாம் பார்க்க பாடத்தினுடைய தலைப்பு என்னங்க? கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுதலில். அப்போ ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கலாங்களா? நாம் யார் கிடையாது, நான் யார். நான் எனக்கே கேட்டுக்குவேன். நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த என்ன செய்யலாங்க? நான் யார்னா நீங்கள் என்னன்னு சொல்லிடுவீங்க? புது சிருஷ்டின்னு சொல்லிடுவோம். ஆனால் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுதலில் நான் யார் சொல்லும் போது இது நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்குது. அன்பான சகோதர சொல்லி, இப்போ அன்பானவர்களே, ஒரு விசேஷமான தருணம் சொன்னோம்னா ஒவ்வொரு வருஷமும் நாம் பஸ்கா குறித்த பாடங்களை பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரே மாதிரியான வசனங்களை வாசிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வருஷத்திலையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்தமான வார்த்தைகள் மூலம் புதிய வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறார். போன வருஷம் அதே வசனத்தை அப்படி படிச்சிருப்போம். இந்த வருஷம் அதே வசனத்தை நாம் தியானிக்கும் போது என்னவா இருக்குங்க? இன்னும் அதிகமான வெளிச்சத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு இன்றைய நாளும் இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இப்போ பாடத்தினுடைய தலைப்பு Who am I in the memorial of Lord's death? கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதில் நான் யார்? அப்படி பார்க்கின்ற போது இந்த பாடத்துக்கு நம்ம 3 விசேஷமான அப்போஸ்தலர் குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அவங்க யாராக இருப்பாங்க? யோவான் 1, பேதுரு 1. ஆமாம், ஏன் யாக்கோபு சொல்லக்கூடாதா? ஏன்னா நம்ம யாக்கோபு பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது 3 கேரக்டர்னு சொல்லலாம். 3 நபர்களுடைய தன்மைன்னு சொல்லலாம். நம்ம எப்படி பார்க்கறோன்னா, இன்னைக்கு பேதுருவுக்காக நம்ம பார்க்கல, யோவானுக்காக பார்க்க போகிறதில்ல, யூதாஸ்க்காக பார்க்க போகிறதில்ல. அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு எப்படி இருக்குது? அப்போ பாருங்க, நம்ம அவங்கள நியாயம் தீர்க்கிற மாதிரி பார்க்க போகிறதில்ல, நான் யாராக இருக்கிறேன். ஏன்னா இந்த 3 பேர் யார் கூட இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பாடம் எந்த ஒரு தருணத்தை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெமோரியல் டைமில், இந்த கடைசி நாட்களில் இவங்க என்னென்ன காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயமே நம்முடைய கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, பஸ்காவை ஆயத்தம் பண்ணுறார். யார்கிட்ட சொல்லி விட்றாருங்க? யோவான்ட்டையும் பேதுருட்டையும் சொல்லி விட்றாரு. அதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறார். ஒரு இடத்த ரெடி பண்ணுங்க, மேல் வீட்டறை. அதுக்கு தண்ணீர் சுமந்து போகிற யார் இருப்பாங்க? ஒரு மனுஷன் இருப்பாங்க, அவங்க பின்னாடி போங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் 3 பேர் அருமையாக ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். அதில் ஒருத்தர் பார்க்க போதல்னு சொல்லிட்டேன், யோவான், பேதுரு, யாக்கோபு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த 3 நபர்கள் யாருன்னா, பேதுரு, யோவான், யூதாஸ் அப்படின்ற இந்த 3 நபர்களை வச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா இவர்கள் கிறிஸ்துவனுடைய சீசர்களாக இருந்திருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள். அப்படி பார்க்கும்போது அன்பானவர்களே, அந்த மேல் வீட்டு அறையில் இந்த பாதம் கழுவுற விஷயத்தில் நம்ம விசேஷமாக பார்க்குறோம். அந்த சம்பவத்தில் அது அப்போஸ்தலனாகிய பேதுருவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், யூதாஸாக இருக்கட்டும், இந்த 3 பேருடைய பங்கு மேல் வீட்டு அறையில் இருப்பதை நம்ம பார்க்குறோம், நல்லா கவனிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அதற்கே உரிய சில வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, பேதுரு 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சாரி யோவான் 13:5-6 வசனங்கள். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து
சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். 6வது வசனம். அவர் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். அன்பானவர்களே, நம்ம பார்க்குறோம், நம்முடைய பாடத்துக்கு தேவையான சில வசனங்களை வாசிக்கிறோம், சில பாயிண்ட்ஸ் ஓவரில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இங்கே என்ன ஒரு சம்பவம் நடக்குதுங்க? நம்ம ரட்சகர் என்ன செய்கிறாருன்னா, பாதம் கழுவுற ஒரு அடிமை வேலையை செய்கிறார். அவர் அப்போஸ்தலனுடைய ஒவ்வொரு பாதத்தையும் என்ன செய்கிறாருங்க? கழுவிட்டே வர்றார். இறுதியாக யார்கிட்ட வர்றாருங்க? பேதுருவுடைய கால்களை கழுவுறார். அங்கே பார்க்குறோம், மேல் வீட்டு அறையில் அப்போஸ்தலனுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்திருக்கும்? வந்து இயேசு கிறிஸ்து உட்காந்துருப்பார்னு பக்கத்தில் யார் இருப்பாருங்க? யோவான் இருப்பார். அதுக்கு பக்கத்தில் யூதாஸ் இருக்கிறார். அதுக்கப்புறம் மற்ற அப்போஸ்தலர்கள். அப்படியே ஆப்போசிட்ல யார் உட்காந்துருப்பாருங்க? பேதுரு உட்காந்துருப்பார். பாருங்க, அதனால தான் பேதுரு அங்கேருந்து ஒரு செய்கை காமிக்கிறார். யார்கிட்டங்க? யோவான்ட்ட. ஆண்டவர் யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அப்போ இந்த கேரக்டர் பாருங்கள், அந்த மேல் வீட்டு அறையில் இந்த கேரக்டர் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம அந்த கேரக்டர் அப்படியே பார்த்துட்டே வரும். ஓரளவு வசனங்கள் அடிப்படையில் பார்த்தோம். அப்போ பாருங்கள், சீமோன் பேதுருகிட்ட வரும்போது அங்கே பார்க்குறோம், பேதுரு என்ன கோணத்தில் பார்க்குறோன்னா, பேதுருடைய தன்மை இங்கே என்னவா இருக்குங்க? என்ன ஆயிருக்குங்க? அவர் இந்த இடத்துல என்ன நடக்கும்? பேதுருடைய பலவீனம் குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்குறோம். அப்போ பேதுரு ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறாருங்க? ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீங்கள் என்னுடைய பாவத்தை என்ன செய்யக்கூடாது. ஆமாம். அப்போ இது என்ன பண்ணுறாருங்க? ஆண்டவருக்கு யார் கட்டளை போடுறாரு? ஆனால் ஆக்சுவலாக ஒரு எஜமான் ஒரு ஊழியக்காரனு கட்டளை போடலாம். ஆனால் ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுறாரு பாருங்க. இது இந்த இடத்துல கட்டளை போடும்போது அவருடைய பலவீனத்தை குறிக்குது பாருங்க. அடுத்து வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 13:8. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஆனா இங்க பேதுரு இயேசுவின் மீது வைத்த அந்த ஒரு அன்பின் வெளிப்பாட்டுல இப்படி சொல்றார். ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம்னு யார் சொல்றாரு? பேதுரு சொல்றார். ஒரு அன்பின் வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாம், ஒரு பதட்டம்னு வச்சுக்கலாம், ஒரு தடுமாட்டம்னு வச்சுக்கலாம். ஆனால் அது சொல்கிற வார்த்தை பாருங்கள், ஆண்டவரே, நீங்கள் ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய பாதத்தை கழுவக்கூடாது. பாருங்கள், இந்த காரியங்கள் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும்போது இதே சூழ்நிலையில் அடுத்த அப்போஸ்தலன் ஒரு பிக்சரில் வரார். வாசிக்கலாம் பாருங்கள், யோவான் 13:22-23. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறீரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேரக்டர் இப்போ உள்ள வரார். அவர் யாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும், அப்போஸ்தலன் யோவான். இப்போ பாருங்க, பாதம் கழுவிட்டு துணுக்கியை தோச்சி என்ன செய்யறாருங்க, சீசட்டை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு சொல்றாருங்க? உங்களில் ஒருவன் என்ன பண்ண போறான், காட்டி கொடுக்க போறான். அன்பானவர்களே, நம்ம ஒரு பாடத்தை கவனிக்கும் போது, தியானிக்கும் போது ஆவிக்குரிய விதத்துல நம்ம அந்த கேரக்டருக்குள்ளே போயிடணும். நமக்கு நாமே தனிப்பட்ட விதத்தில் நம்ம பொருத்தி பார்க்கணும். இதெல்லாம் பாருங்க, யூதாசா நம்ம ஆவிக்குரிய விதத்தில் கவனிக்கணும், பேதுருவா யோவானா அப்படிங்கிறது அந்த பாடத்தினுடைய மைய கருத்து. இதில் நான் யார்? அது எந்த சமயத்தில்? கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுது. ஒவ்வொரு நாளும் தான் நினைவு கூறுறோம். விசேஷமாக நம்ம பஸ்காவை அனுசரிக்க போகிறோம். அப்போ பாருங்க, இந்த வகையில் நம்ம இந்த கேரக்டர் பார்க்கலாம். அப்போ பாருங்க, யோவான் அங்கே இயேசுனுடைய மார்பருகே என்ன பண்ணிட்டுருக்காருங்க. அப்போ முன்னாடியே ஆண்டவர் பேசுறார், உங்களில் ஒருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே சீசர்கள் மத்தியில் ஒரே சலசலப்பு. உடனே அப்செட் ஆகி என்ன ஆகிறாங்க. எப்பயுமே ஒருத்தர் ஆர்வமாக இருப்பார், யாருங்க? அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்ணிருந்தாருன்னா, யோவான்கிட்ட ஒரு செய்கையே பண்ணுறார். யோவான், அங்கே ஆண்டவர் யாரை குறித்து சொல்கிறார், நீங்கள் ஏதோ கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், பக்கம் தானே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடனே ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாருங்க, துணுக்கியை பிச்சு யாரிடம் கொடுக்குறனோ அவங்க தான் என்னன்னு சொல்கிறாருங்க, அவங்க தான் என்ன. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இது நேரடியாகவே சொல்கிறார். யாருக்கிட்டங்க? யூதாஸ்ட சொல்றார். புரிஞ்சிருக்குமா அவருக்கு?
புரியல. அப்போ நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் அங்கே நேரடியாக சொல்கிறாரு, நான் துணிக்கியை பிச்சு யார்கிட்ட கொடுக்குறேனோ. அப்போ வந்து கண்டிப்பாக அப்படி சொல்லும் போது ஆண்டவரே நானான்னு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்பாங்க. இவர் கூட என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, ரபி நானா. பாருங்க, இந்த கேரக்டர்லாம் நம்ம இருக்குதான்னு பார்க்கணும். சொல்கிறாரு, கேட்டுட்டு பதிலும் வேற சொல்லி பார்க்குறாரு. ஆம் நீர் தான் ஆண்டவர் பதில் சொல்கிறார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா யூதாசுடைய காதுக்குள்ளே போணுச்சு, எங்கே போலீங்க, இருதயத்துக்குள்ளே போகவே இல்லை பாருங்க. அப்போ யோவான் இந்த காரியத்தை சொல்லிட்டு அந்த துணிக்கை எடுத்து யார்கிட்ட தான் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ் கிட்ட கொடுக்குறார். அன்பான இந்த 3 நபர்களும் இந்த பிக்சரில் அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. வசனம் வாசிக்கலாம். யோவான் 13:26-27. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இப்போ பாருங்க, நம்ம நல்லா கவனிக்கணும். துணிக்கையை பிச்சு ஒவ்வொருடைய கரத்திலையும் கொடுக்குறார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா யூதாஸ்ட கொடுக்குறார், வார்த்தையை சொல்லிக்கிட்டே கொடுக்குறார். நீங்க தான் காட்டி கொடுக்க போறீங்கன்னு யாருக்கிட்டீங்க, யூதாஸ்டே சொல்றார். அப்ப கண்டிப்பா யூதாஸ்ட அதை கொடுக்கும்போது இயேசுனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குங்க? ஒருவேளை வருத்தப்பட்டிருப்பாரா, கோவப்பட்டிருப்பாரா, இல்லை கண்ணை மூடிட்டு கொடுத்துருப்பாரா, இவர் தான் காட்டியே கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மனநிலை அந்த மனநிலை இல்லைங்க. துணிக்கியை பிச்சு கட்டாயமா ஒரு ஆழமான பார்வையில கொடுக்குறார். அந்த துணிக்கி யார்கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னா யூதாஸ்ட தான் கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்க, யூதாஸ்ட சில செய்கையில பேசுறார், இப்படி கொடுத்து பேசுறார். அப்புறம் என்ன செய்யறாருங்க, பார்வையில பேசுறார், கண்ணில் பார்த்துருப்பார். பக்கத்துல இருந்து கொடுக்கும்போது எப்படிங்க பாருங்க, யூதாசனுடைய காதுக்குள்ள போகுதே ஒளிய எங்க போலீங்க. இந்த வகுப்பார் இருப்பாங்களா இல்லையா நம்ம மத்தியில், இதெல்லாம் பாருங்க அப்படியே பார்த்துட்டே வரோம். அப்போ பாருங்க, அதை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்றாங்க, கடந்து போறார். அப்ப யூதாஸ் கடந்து போகும்போது மற்ற சீசர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பஸ்காவை ஆயத்தம் பண்ண போராட்டங்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படியாக என்ன செய்யறாரு, மேல் வீட்டறையில் இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் கெத்செமனே தோட்டத்துக்கு சீசர்களோடு பாட்டு பாடிட்டு போகும்போது பேதுரு ஒரு வார்த்தை சொல்றார். நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லாருங்க, மனுஷகுமாரன் வந்து பாடுபடணும், இப்படி எல்லாம் வந்து காரியங்கள் நடக்கணும், இப்படி கைது பண்ணுவாங்க, என்ன இந்த மாதிரிலாம் அப்படியே ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றார். ஆனால் பேதுரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். என்ன சொல்றாருங்க, எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேங்க. வாசிக்கலாம் பாருங்க, மத்திய 26:33-34 வாசிக்கலாம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, நம்முடைய இரட்சகர் நேரடியா சொல்றார். பேதுரு என்ன சொல்றாருங்க, ஆண்டவரே யார் உங்களை விட்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேங்க, போக மாட்டேன்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு. பார்த்தீங்களா, எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ என்ன சொல்றாரு, கட்டாயமா பேதுரு, இவர் என்ன சொல்லிடுறாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, கட்டாயமா பேதுரு நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க சொல்றது என்னன்னு உங்களுக்கு தெரியல, சேவல் கூறதுக்கு முன்னே நீங்க என்ன பண்ணிடுவீங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்கவே இல்லை, இருதயத்துக்குள்ளேயே போல. ஆனா அங்க வார்த்தைகள் இவற்றிலிருந்து மட்டும் புறப்படுது, பதிலுக்கு என்ன வருது பாருங்க. ஏன்னா அந்த காரியங்கள்லாம் அவருக்கு தெரியும். 3 தரம் மறுதளிக்கிறதுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, ஆண்டவர் உண்மை கூட என்ன செய்யணும், மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை கூட என்ன செய்யறோம், நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்களோடைய செத்து போயிடுவாங்கிறார். ஏதோ பேதுரு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போகலாம், ஏதோ ஒரு பேசுறதுக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? அவர் என்ன சொல்ல போறாங்க, என்ன நடந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இயேசுகிட்ட. அப்ப தேவனுடைய திட்டம் அங்க வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அப்ப பாருங்க, அவரால் புரிஞ்சிக்க முடியல. இயேசு கிறிஸ்து மேல வச்ச அந்த அன்பின் நிமித்தம், அவருடைய சுவாபத்தின் நிமித்தம் அவர் என்ன சொல்றாருங்க, எல்லோரும் இடரடைந்தாலும்.
அப்போ எல்லாரும் ஓடி போனாலும் ஆண்டவரே நான் என்ன செய்ய மாட்டேன், ஓடி போக மாட்டேன். எல்லாரும் உயிருக்கு தப்பிச்சு போனாலும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய சாவேன். பாருங்க, இப்படி பேசிட்டு எல்லாம் நடக்குது. நம்ம ரட்சகர் வந்து பார்க்குற கெத்செமனேக்கு போகிறார். அங்கே போய் பிதா கிட்ட என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ண போகிறார். என்னான்னு ஜெபம் பண்ணுறாருங்க, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிட்ட மாயினும், ஆமாம் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உன்னுடைய சித்தத்தின்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. இந்த 3 பேர் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க. உடனே பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு மீண்டும் வந்து பார்க்குறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 3ஆவது முறை வந்து பார்க்குறாரு. மறுபடியும் நீங்கள் அப்போ என்ன செய்யுங்க, நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள்னு சொல்லிடுறாரு. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை ஜெபம் பண்ண சொல்கிறார். ஆனால் ஒருவேளை அப்போஸ்தலருடைய ஜெபம் வந்து பிதா கேட்டிருப்பாரா, அது வேற பாயிண்ட். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஜெபம் பண்ணியிருக்கார். அப்போஸ்தலர்கள் வந்து ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க என்ன செய்யலைங்க, ஜெபம் பண்ணல. பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த பஸ்காவின் நாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்க இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அப்போ அதே சமயத்தில் ரட்சகர் யார்கிட்ட கேள்வி கேட்குறாருங்க, டெஸ்ட்டு ஆரம்பிச்சிருச்சு. யார்கிட்ட கேட்குறாரு கேள்வி, ஏன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டார் பேதுரு. என்னப்பா பேசுகிற, எனக்காக செய்வேணும் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்க, உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, எனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் டெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. பேதுருக்கு அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு தெரியும் இந்த சம்பவங்கள் நிகழும் போதெல்லாம் சீசர்களுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இப்போ அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு நமக்கு புரியுதுங்களா? பாருங்க, நாம் பார்க்குற கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்காக, நீங்கள் தனிப்பட்ட முறையில், நீங்கள் உங்களுக்காக. நம்ம அப்படி தான் பார்க்கணும். இது வேற எப்படியும் பார்த்துக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற சகோதரர் பேதுரு, அவர் வந்து யோவானு, இவர் யூதாசு அப்படின்னு சொல்கிறதுக்கு பாடலை. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நான் எப்படி இருக்கிறேன். ஏன்னா பேதுரு அப்படி இருந்தார், யோவான் அப்படி இருந்தார்னு சொல்கிறது நமக்கு தேவையில்லாது. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவங்க என்ன நிலை அடைகிறாங்கன்னு பார்த்தோம்னா, பேதுருலாம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்திலே சபையை கட்டினார். மகாபரிசுத்தமான விசுவாசம். ஆனால் அவர் பலவீனமான பாண்டு. இப்போ ஆண்டவர் பேதுருட்ட என்ன பேசுறார் பாருங்க, வாசிக்கலாம். மார்க் 14:37 வாசிக்கலாம். பின்பு அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க. சீமோனே, எனக்காக 1 மணி நேரம். அப்போ பாருங்க, ஒரு ஒத்துக்கிட்டார் மாமிச பலவீனம் தான். ஏன்னா நித்திரை பண்ணி இளைப்பாருன்னு சொல்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து அவங்க பலவீனத்தில் செய்கிறாங்கிறத அங்கே பார்க்குறோம். அப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ யூதாஸ் என்ன பண்ணிட்டாருங்க, இவர் கிளம்பிட்டார். எங்கே இருந்துங்க, மேல் வீட்டு அறையிலேருந்து கிளம்பிட்டார். ஆல்ரெடி பிளான் போட்டுட்டார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் சோல்ஜர்ஸாக வராங்க. கெத்செமனே தோட்டத்தில் வரும்போது அங்கே யாரும் அங்கே தடியை பிடிச்சிட்டு வராங்க. பிரதான ஆசிரியர்கள், இன்னும் சில அவங்க கூட இருக்கக்கூடிய கார்டியன்ஸு, அப்புறம் காட்ஸு எல்லாமே வராங்க. சில ஜனங்களை கூப்பிட்டு வராங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கலான்னு சொல்கிறாங்கன்னா 300 பேர் கிட்ட இருக்கலான்னு சொல்கிறாங்க. இயேசுவை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் பாருங்க. நம்முடைய ரட்சருக்கு ஒரே ஆச்சரியம், என்னை ஏன் கல்லணை பிடிக்கிற மாதிரி ஏன் வந்திருக்கிறீங்க, உங்கள் மத்தியில் தானே இருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, இயேசுக்கு சொல்கிறார். அப்போ யூதாஸ் இந்த இடத்துல ஒரு செயல் செய்கிறார் பாருங்க. அந்த செயல் நமக்கு பரிச்சயமானது தான். என்ன செயலுங்க, நம்ம ரட்சகரை காட்டி கொடுக்குறார். அது எப்படிங்க, ஆல்ரெடி பேரம் பேசிட்டார். ஏதோ அப்படி கையை பிடிச்சி இப்படி காட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல. அதுக்கு ஒரு அடையாளம் பண்ணுறாரு பாருங்க. இதெல்லாம் நம்ம நான் யாருங்கிறத நம்ம பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஏன்னா வாசிக்கலாம் பாருங்களேன், அதை வாசிச்சு பார்த்துடலாம். லூக்கா 22:47-48. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அதாவது 2 அடி அடிச்சா கூட வாங்கிக்கலாம், திட்டினா கூட வாங்கிக்கலாம். ஆனால் அன்பின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய முத்தத்தை கொடுத்து ஒரு துரோகத்தை பண்ணுறாருன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க, இந்த கேரக்டர் எப்படி இருக்கு.
யூதாஸ் வரும்போது ஆக்சுவலாக நம்முடைய இரட்சகர் பேசுவார், சிநேகிதனே என்னத்துக்காக வந்தாய் அப்படின்வார். அவர் என்ன சொல்வார், ரபி நீ வாழ்க அப்படின்னு சில வார்த்தைகளை பேசிட்டு முத்தத்தினால் என்ன செய்கிறாருங்க, காட்டி கொடுக்குறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய காட்ஸ் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. அப்படி கிளம்பும் போதே அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லியிருக்காரு, பட்டயம் இல்லாதவன் என்ன பண்ணுங்க, 2 பட்டயத்தை எடுத்துக்குங்க. ஆக்சுவலாக பேதுருக்கு நல்லா இப்படி தெரிஞ்சுக்கிட்டார். எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏற்கனவே பட்டயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அன்பின் வெளிப்பாடில் அவர் ஒன்று செய்கிறார் பாருங்க. என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் பேதுரு கூட இருக்கணும்னு விரும்புகிறாருங்க, என் கூடயே இயேசு கிறிஸ்து இருக்கணும்னு விரும்புகிறார். உடனே கத்தி எடுத்து என்ன பண்ணுறாருங்க, மல்குஸ் உடைய காதை வெட்டார். அப்படி எந்த சிந்தனையோட பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய கலவரம் நடக்கும், இயேசு கிறிஸ்து தன்னை ராஜாவா வெளிப்படுத்தி ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அது பண்ணுறாரு. ஆனால் பேதுருக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, சற்றும் எதிர்பார்க்கல. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, பட்டயத்தை எடுத்து பாருங்க, அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பாருங்க அடுத்த நிலைமை இப்போ கடந்து போகுது பாருங்க, அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகுது. அங்கே சுற்றி இருக்கிற 11 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறார், அவங்களை என்ன பண்ணுங்க, போக விடுங்கன்றார் ஆண்டவர். அங்கே பாருங்க, அப்போ சொன்ன உடனே அந்த 11 பேரோட கூட அந்த மார்க் சுவிசேஷகரும் சேர்ந்து ஓடுறார். இப்போ விசாரணை ஆரம்பிக்குது, விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. பேதுரு சொன்ன விஷயம் பேதுரு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும், அந்த வார்த்தையை கிட்ட இயேசு கிறிஸ்து மனசுலையும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். உம்மோடு மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், மறிப்பேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எல்லோரும் இடல் அடைந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். எல்லாரும் ஓடிட்டாங்க. சொன்ன மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, பேதுருவும் இன்னொரு சீசனும். அவங்க ஓடவே இல்லை. அந்த இயேசுவை வந்து பார்க்குறாங்க, விசாரணை கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 18:15-16. சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவனுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். ஆக்சுவலாக பாருங்க, பேதுரு உள்ளே போகிறாருன்னா என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறார், முற்றத்திலே நிற்கிறார். அப்போ பாருங்க, நல்லா கவனிக்கணும், 2 கேரக்டர் வராங்க. ஒன்று வந்து பேதுரு, இன்னொன்று அந்த சீசன் யாருங்க, வேறொரு சீசன் யோவான். பாருங்க, ஆல்ரெடி யோவானை பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் பிரதான ஆசிரியருக்கு என்னவாக்குறார், ரொம்ப பரிச்சயமானவர். அதனால் அவர் நேரடியாக எங்கே போயிட்டார். இதுக்கு என்ன காரணம், எப்படி பரிச்சயமானார், நம்ம யோசிக்கணும். 2 பேரும் மீன் பிடிக்க போனாங்க, பேதுருவும் யோவானும். பெரிய திறமையெல்லாம் நியாயப்பிரமாணத்தெல்லாம் படித்தவங்களாம் கிடையாது. ஆனால் எல்லாரும் மீன் பிடிக்க போகும்போது எப்படி யோவானுக்கு செல்வாக்கு வந்துச்சு, யோவான் மட்டும் எப்படி அரண்மனைக்குள்ளே போனார், இவர் முற்றத்திலே நிற்கிறார். அப்படின்னா அங்கே பார்க்குறோம், யோவான் யாக்கோபுடைய அப்பா ஜெபதேயி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீன் பிடிக்கிற அந்த வேலையில் இருக்கிறார். அன்னைக்கு மீன் பிடிச்சாங்கன்னா அந்த மீனை என்ன செய்யணும்னா, ட்ரை ஃப்ரெஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஏற்றுமதி பண்ணுற வேலையில் அவங்க அப்பா இருந்தாங்க, ஜெபதேயி. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா கூட போன யோவானும் யாக்கோபு கூட என்ன இருக்குங்க, ஆமாம், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய நபர்களோடு பழக்கம் இருக்குது. அந்த லிங்கை பயன்படுத்தி தான் யோவான் எங்கே போகிறார், அரண்மனைக்குள்ளே போகிறார். அப்போ அதிகம் பழக்கம் இல்லாதனால யார் வெளியே நிற்கிறா, பேதுரு நிற்கிறார். உடனே வெயிட் பண்ண பேதுருவா என்ன செய்கிறாருங்க, யோவான் உள்ள உதவி செஞ்சு கூட்டு போகிறத பார்க்குறோம். இப்படி போய் அங்கே சுற்றி நின்றுருக்கும் போது திடீர்னு வந்து பாருங்க, அடுத்தது டெஸ்ட்டுலாம் யாருக்கு தான் ஆரம்பிக்குது பாருங்க, நிறையா யாருக்குங்க, பேதுருக்கிட்ட சொல்கிறாங்க அங்கே இருந்தவங்களாம், நீயும் அவர்களில் ஒருவன் தானா. அப்படி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுற. திரும்ப வந்து ஒரு வேலைக்காரி வந்து கேட்குறாங்க, இல்லை இல்லை நீயும் அவர்களில் ஒருவன் தானா.
அப்படின்னு கேட்கும்போது இன்னொன்று பாயிண்ட் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பேசுகிறது கலிலேயன் ஸ்டைலில் பேசுகிறீங்க, இந்த பேச்சு வழக்கு அப்படிக்குது, அப்போ நீங்கள் ஒருவேளை இயேசு கூட இருந்தவங்க தானான்னு கேட்கும்போது மறுபடியும் மறுதளிக்கிறார். மூன்றாவதாக ஒருத்தர் கேட்குறாரு, நீயும் அவர்களோட கூட இருந்தவன் தானான்னு கேட்கும்போது டாலரேட்டே பண்ண முடியலைங்க யாரால். பேதுருவால் அப்படியே நடுங்கிறார். ஏன்னா என்ன போயிட்டு இருக்குதுங்க, அவர் என்ன நினச்சாரு, ராஜ்யத்தை சாதிப்பார் இயேசு கிறிஸ்து, அப்போ நம்ம வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அவர் கூட இருப்போம், சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சார். இப்போ என்ன அப்படி நடுக்கம் வருது. ஏன்னா இயேசுனுடைய நிலைமை எப்படி இருக்குதுங்க, அங்கே மாபெரும் இரட்சகர் அங்கே கைதியாக நிற்கிறார், அவரை விசாரிக்கிறாங்க, சுற்றிலும் ஒரு ஆளும் இல்லை. அதை பார்த்துட்டு ஒரு பயத்தில் ஒரு பதட்டத்தில் பேதுரு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, சத்தியமாக அவர் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லி மறுதளிக்கிறார் பாருங்க. உடனே என்ன பண்ணுதுங்க சேவல். இந்த விஷயத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா இது வந்து பாருங்க பேதுருவால ரொம்ப ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத விஷயம். ஒவ்வொரு முறையும் சேவல் கூவும்போது பேதுருக்கு இருதயத்தில் வலி வந்திருக்கும். அப்படியே அந்த சம்பவம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும், சாகர வரைக்குமே இருந்திருக்குங்க அவர். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அங்கே மறுதளிக்கும் போது அங்கே ஒரு காட்சி நடக்குது பாருங்க, அதை வாசிச்சிடலாம். லூக்கா 22:60-61. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. அன்பானவர்களை பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்படுறார். பேதுரு கீழே மறுதளிக்கிறார், சேவல் கூவுது. பேதுரு நம்முடைய இயேசு கிறிஸ்துவ அப்படியே பார்க்குறாரு. எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்குறாரு, ஒன்றுமே பேசலைங்க. பேதுருக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது, அவர் மனம் கசந்து அழுகிறார். அப்போ இறுதியாக அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணுறாருங்க, வெளியே போயிடுறாரு பாருங்க. இதுக்கப்புறம் பேதுருவுடைய அந்த நிகழ்வுகள் எதுவும் நம்மளுக்கு பதிவுகள் கிடையாது. ஆனால் அவர் ஒரு முயற்சி பண்ணுறார். அந்த முயற்சியில் ஒரு தருணத்துக்கு மேலே நம்முடைய இரட்சகரை அவரால் என்ன பண்ண முடியலைங்க, பின்பற்ற முடியல பாருங்க. இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒன்று யுதாஸ் காட்டி கொடுக்கறது, இங்கே தொடர்ந்து முயற்சி பண்ணுறார், பின்பற்ற முடியல. அந்த சம்பவங்கள் அதனுடைய அனுபவங்கள் மட்டும்தான் நம்ம பாடமாக எடுக்கிறோம். பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம இரட்சகருக்கு 6 விசாரணைகள் நடக்குது. அதில் 3 அரசாங்க சம்பந்தமான விசாரணை, என்னங்க 3 மத சம்பந்தமான விசாரணைகள் நடக்குது. நடந்து அவரை பனிஷ் பண்ணுறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, மினுக்கான வஸ்திரம் கொடுத்துறாங்க, காரி துப்புறாங்க, தலையில் கொட்டுறாங்க, பல அவமானங்கள். அப்படியே சிலுவையை சுமந்துட்டு போகிறார். இதுக்கு நடுவில் பிலாத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது வேற இருக்கு. என்னங்க இருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் யூதாஸ் போய் என்ன பண்ணுறாரு, காசை தூக்கி அடிக்கிறார். தயவுசெய்து அவரை விட்டுருங்க, நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சும் போது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது உன் பிரச்சனைப்பா, நீ இடத்த விட்டு கிளம்புன்றான். அப்படின்னு சொன்ன உடனே அவரால் தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க, நான்று கொண்டு செத்தான். கேரக்டர் பாருங்க, ஒவ்வொன்றா வருது பாருங்க. ஒருத்தர் காட்டி கொடுத்தவர் என்ன ஆயிட்டார், ஒருத்தர் பலவீனத்தில் முயற்சி பண்ணுறார், என்ன ஆவார். இதெல்லாம் நம்ம அனுபவங்களாக இருக்குது பாருங்க. அப்போ 2 பேர் துக்கப்படுறாங்க. ஆனால் ஒருவருடைய துக்கம் தேவனுடைய சமூகத்துக்கு போகவே இல்லை. யாருதுங்க, யூதாசுடைய துக்கம். பார்க்குறோம் இந்த பாடத்தில் 3 நபர்களை பற்றி பார்த்துட்டு வரும்போது மறுபடியும் யோவான் இன்னொரு முறை வரார். சிலுவை கீழே யோவான் நிற்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, நமக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலனாகிய யோவான் மரியாளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டார். ஆக்சுவலாக ரிலேஷன் அவங்க. ஆனால் தாயை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்றாருன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், அதோ உன் தாய் அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் போதே மரியாள் தாயாக ஏற்றுக்கொண்டு மரியாளுடைய இறுதி நாட்கள் வரை எபேசு பட்டணத்தில் மரியாளை என்ன பண்ணாராம் யோவான் பராமரிச்சுதா வரலாறு சொல்லுது பாருங்க. இது வரைக்கும் பார்த்த 3 கேரக்டர்கள் பஸ்கா டைமில் ட்ராவல் ஆகுது. ஒரு கேரக்டர் ரொம்ப மோசமாக இருக்குது,
இன்னொரு கேரக்டர் ரொம்ப முயற்சி பண்ணுது, ஆனால் எதுவுமே சக்ஸஸாக முடியல. மூணாவது கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட். ஆனால் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லெஸ் ஸ்பீக்கிங் மோர் ஆக்ஷன். 3 கேரக்டரில் பாருங்கள், இந்த அமைதியாக இருந்து செயலை மட்டுமே செய்வாங்க. நல்லா வாட்ச் பண்ணணும். நம்ம சபையில் கூட இதெல்லாம் நிறைய நடக்குங்க. ஆர்ப்பாட்டம் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, அமைதியாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, செயல்களில் காமிப்பாங்க. இதெல்லாம் அப்படியே நமக்கு ஒரு பாடமாக அப்படியே வருது பாருங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதிகமாக பேசலை, அதிகமாக செய்கிறது அப்படின்னு பார்த்தா யோவான் அது மரியாதை பராமரிக்கிற விஷயத்தில் செஞ்சே முடிச்சிட்டாரு. ஒரு ஊழியமாக செஞ்சு முடிச்சிருக்காரு. பாருங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இரட்சகர் வந்து மரிக்கிறார். 6 மணி நேரம் கொடூரமான சித்திரவதை, உடலில் காயம், பைபாஸ் ரோட்டில் வரவங்க போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவரை திட்டுறாங்க. என்னப்பா உன்னையே நீ என்ன பண்ண முடியல, காப்பாற்றிக்க முடியலையே, எங்களையா நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க, தேவனுடைய குமாரனே ஆனால். அந்த வார்த்தை பாருங்க, வசனத்தை பார்க்கும்போது சாத்தான் இயேசுகிட்ட சோதிக்கும் போது சொன்ன வார்த்தை திருப்பி வருதுங்க. அங்கே இன்னொருத்தரைய வேற டெம்டேஷன் பண்ண வைக்கிறாரு. யாரை முயற்சி பண்ணுறாரு தெரியுங்களா? சாத்தானு இன்னொருத்தர் முயற்சி தான் பண்ணுறாரு. யாருங்க? பிதாவாகிய தேவனையே. ஆனால் பிதாவாகிய தேவனை என்ன செய்ய முடியாதுங்க, ஏன்னா அவருடைய திட்டம், அவர் எப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பாருங்க, இந்த இந்த இதெல்லாம் சம்பவம்லாம் போயிட்டு இருக்குது. அதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த வசனத்து மூலிமா சாத்தான் எப்படி வந்து சிந்திக்க வைக்கிறான்னா, பிதான்னு இவர் பிதா மேலே ரொம்ப நேசமாக இருக்கிறாரு. உண்மையாலுமே பிதா இவரை நேசிக்கிறதா இருந்தால் என்ன செய்யட்டும், இவரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஜனங்கள் வழியாக சொல்கிற மாதிரி. இறுதியாக நம்ம ரட்சகர் பார்க்குறோம், என் தேவனி கைவிட்டு அப்படி சொல்லி மறிக்கிறத பார்க்குறோம். சரி, இதெல்லாம் இப்போ சம்பவங்கள்லாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பஸ்கா டைமில் 3 விதமான கேரக்டர்கள் 3 விதமான கோணங்களில் போகிறத நம்ம பார்க்குறோம். சகோதரர் ரெசல் சொல்கிறாரு, ஏன்னா இந்த பாடங்கள் எல்லாமே வந்து நினைவு கூறுதலின் தியானங்கள் மற்றும் 12 அப்போஸ்தலருடைய புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான். அதை கூட உங்கள் மத்தியில் தெரிவிச்சுக்கிறோம். அப்போ பாருங்கள், ரெசல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் சபையில் எத்தனை குரூப்பாக இருப்பாங்களாம்? 3 குரூப்பாக இருப்பாங்களாம். இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது யாருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கணும். நான் எனக்கு அப்ளை பண்ணிக்கணும், நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணணும். பாருங்கள், அவருடைய எழுத்துக்களில் சொல்லும் போது, ஒரு சாரார் யூதாசை போல, ஒரு சாரார் பேதுருவை போல, ஒரு சாரார் யோவானை போல இருப்பாங்களாம். அதனால தான் நம்முடைய பாடத்துக்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஹூ ஆம் ஐ இன் த மெமோரியல்? கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதில் நான் யார்? பேதுருவா அப்படின்னா அவருடைய தன்மை அனுபவங்கள் தான் நம்ம பார்க்கணும். யோவானா அல்லது யூதாசா? அப்போ பாருங்க, இந்த 3 பேரில் நம்முடைய பாஸ் ஓவரில் நான் யார்? இப்போ முதலாவதாக யாருன்னு நம்ம பார்க்கலாங்களா? நாம் பார்க்கல, நம்ம சப்ஜெக்டுக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளே பார்த்துக்க வேண்டியது தான். நம்பர் 1 பார்க்குறோம், யூதாஸ். யூதாஸ் ஆரம்பத்திலே மோசமானவரா? ஆக்சுவலாக நல்லா கவனிங்க, யூதாஸு அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் பாட்டில் கூட அந்த பேரில் வந்துச்சு, முதல் பாட்டிலே வந்துச்சு. யூதாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, பேருக்கும் அவருடைய பின்னாடி வந்த கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லை. துதின்னு அர்த்தங்களாம். அப்போ பாருங்க, ஏதோ ஜஸ்ட் லைக் மாதிரி அந்த பேர் வைக்கல, இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கல. அவங்க அம்மா அப்பா எப்படி வச்சிருப்பாங்க? என் பிள்ளை குழந்தைய பிறந்திருக்கு, இந்த குழந்தைய பிறந்ததுன்னா இந்த பிள்ளைக்கு நான் யுவதாசன் பேர் வச்சேன்னா அந்த குழந்தை தேவனை துதிக்கிற மாதிரி வளரணும். பாருங்க, ஆரம்பத்தில் எல்லாருடைய மனசுலையும் அப்படித்தான் இருக்குது. இப்போ பாருங்க, இன்னும் சொல்ல போனால் அவர் 11 அப்போஸ்தலரும் கலிலேயாவை சேர்ந்தவங்க, இவர் ஒருத்தர் மட்டும்தான் பாலஸ்தீனம் மாறி இருக்குது, அந்த பகுதியை சார்ந்தது. அப்போ யூதாஸ் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு பாருங்க, யூதாஸ் வகுப்பாரை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் யூதாஸ் குறித்து அந்த பிபிடி போடுங்க. யூதாஸ் சீஷனாக தனது ஓட்டத்தை ஆரம்பித்த போது உண்மை உள்ளவனாகவே இருந்தான் என்பதை அனுமானிப்பதற்கு நமக்கு பல காரணங்கள் உள்ளன. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பணங்கள் வரல, ஆனால் சில காணிக்கைகள் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் அங்கே எல்லாம் வேலை செஞ்சாங்களா? அன்னைக்கு
வேலையே செய்யல. ஆனால் சில காணிக்கைகள் தான் வந்துச்சு, வேலை செஞ்சதுக்கு எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. அப்பப்போ ஏதோ பணம் கொஞ்சம் வந்துச்சு, அதை கூட நம்ம வாசிக்கணும். அது எப்படி வந்துச்சுங்க நம்ம தெரியும், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேணாம். அங்கே அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி வந்ததெல்லாம் 12 பேர் கையிலையும் கொடுக்க முடியுமா? நீங்கள் கொஞ்சம் வச்சிங்க, நீங்கள் கொஞ்சம் வச்சிங்கன்னு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், ஒரு சகோதரர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி பார்க்கும்போது யாரை செலக்ட் பண்ணார் தெரியுங்களா? யூதாஸை செலக்ட் பண்ணார். அவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனா பாருங்க, எப்படி செலக்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அவர் மைண்டுக்கு யார் யார் என்ன எப்பேற்பட்டவங்கன்னு. பாருங்க, 12 பேருமே கொஞ்சம் அதிகமாக படிக்கல, ஆனால் யூதாஸ் குறித்து சொல்லும் போது ரொம்ப பிரில்லியண்ட்டான். பாருங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கணும். ரொம்ப பிரில்லியண்ட்டு, ரொம்ப பிஸ்னஸ் மேனு. ஆனால் அழைக்கும் போது இதை வச்சுலாம் அவர் அழைச்சிடல, ஒரு அழைச்சிருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய கேரக்டர் பாருங்க. அப்போ பாருங்க, அப்படி இருக்கும்போது ஆரம்ப நாட்களில் அவர் இருந்தார். ஆனால் அவர் செய்த செயல் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அவங்கள எங்கே தான் வைக்கிறாங்க மற்ற சீசர்லாம், நீ 12வது தான் அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து அவருக்கு ஸ்தானத்தை கொடுத்தாலும் எங்கே தூக்கி வைக்கிறாரு, மற்றவங்களாம் நீ 12வது ஆள் தான், எங்களுக்கு கீழே தான் 11 பேர் சொல்கிற மாதிரி ஒரு சர்நேம் கொடுக்குறாங்க. எல்லாரும் துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி சொல்லுவார் பாருங்க, யோவான் கூட திருடன் சொல்லுவார் பாருங்க, எப்பேற்பட்ட பேர். அப்போ பாருங்க நம்ம கேள்வி வரும், இப்போ யூதாஸ் கடைசியாக கரப்ட் ஆனாரா இல்லை முன்னாடி ஆயிட்டாரா? இப்போ நம்மளாம் யூதாஸ் வகுப்பாராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். யூதாஸ் கடைசியாக தான் கரப்ட் ஆனார்னா அப்படி இல்லை, எடுத்த உடனே எதையுமே மாறாது. பாருங்க, ஆரம்பத்திலே கொஞ்ச நாள் ஆணுச்சு, அப்படியே தன்னுடைய ஓட்டத்தை சீசனாக ஆரம்பித்தார். நம்பி தேவன் வந்து யூதாஸுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுத்தாரு. அந்த பொறுப்பை வாங்கிட்டு தன்னுடைய ஓட்டத்தை சக சீசர்களோடு ஓடும்போது சில தருணங்களில் சாத்தானுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, இடம் கொடுத்துட்டார். அதான் வார்ன் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துலையும். இயேசு கப்பர்நகமில் ஜெப ஆலயத்தில் உபதேசிக்கும் போது, நீங்கள் எல்லோரும் சுத்தம், ஒருத்தர் தவிர அவர் அசுத்தமாக இருக்கிறான்னு சொன்னார். யாரை சொல்லிட்டார் பாருங்க, யூதாஸ் சொல்லிட்டார். உங்களில் ஒருவன் அவன் என்னவா இருக்கிறான், அசுத்தமாக இருக்கிறான். எச்சரிக்கை பண்ணுறார் 6ஆம் அதிகாரத்தில், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எச்சரிக்கை பண்ணுறார். இவங்க மட்டும் எச்சரிக்கலைங்க, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ரட்சகர் நிறைய ஊமைகள் மூலியமாக எச்சரிக்கிறார். இதெல்லாம் யாருக்கு இது மாதிரி போயிட்டு இருக்கணும், யூதாஸுக்கு அது போகணும். ஆக்சுவலாக யூதாஸ் குறித்து சொல்லும் போது நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி எழுதுறாருன்னா, மரியாளுடைய நிகழ்வு எடுத்துட்டோம்னா அங்கே என்ன நடந்துச்சுங்க, ஒரே அறையில் 12 அப்போஸ்தலர்கள், மரியாளுடைய குடும்பம் இருக்குது. நம்முடைய ரட்சகருக்கு ஒரே பலி செலுத்தப்படுது, அதுவும் வெளியேறப்பட்ட பலி, சூப்பரான சாக்ரிஃபைஸ் அங்கே நடக்குது. ஆனால் யூதாஸுக்கு எப்படி வாசனை வருதுங்க, கெட்ட வாசனையாக வருது. இப்படி போய் அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பணத்தை விரயமாக்குறீங்களே. அங்கே வந்து யூதாஸுடைய புத்திசாலித்தனம் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குதுங்க. எப்படின்னா, இதெல்லாம் நமக்குலாம் அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். யூதாஸுடைய புத்திசாலித்தனம் அவரை மட்டும் அப்படி திங்க் பண்ண வைக்காதான், அவர் பேசும்போது அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் அப்படி திங்க் பண்ண வச்சிருமா. பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால தான் யூதாஸ் வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா, அநேகர் இழுப்புண்டு போவதற்கு இவர்கள் தங்களுடைய பிரில்லியன்ஸையை யூஸ் பண்ணுவாங்க, சத்தியத்தில் விட்டு வெளியே போகிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்வாங்க. அது நானான்னு பார்க்கும். ஏன்னா கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும்போது இந்த விஷயங்கள்லாம் கடந்து போகுதுன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவர் அங்கே சொல்கிற விஷயத்தெல்லாம் அனுபவங்கள்லாம் நமக்கு பாடமாக இருக்குதுங்க. அவர் என்ன சொன்னாருங்க, அதை உடச்சி ஊட்டின உடனே இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அதை பார்த்தாலும் தெரியும். அவருக்கு என்ன வாசனை அடிச்சுதுங்க, சுகந்த வாசனை, நல்ல வாசனை அடிச்சு. அப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அது வந்து வேஸ்ட்டுன்னு ஒருத்தர் நினைக்கிறார். யாருங்க, தன்னுடைய பிரில்லியன்ஸியை பயன்படுத்தி இது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். யாருங்க, யூதாஸ். அதனால தான் யோவான் இங்கே வெளிப்படையாக சொல்கிறார், அவன் திருடன், அவன் பணப்பையை சுமக்கிறவன், ஊழியம் செய்ய மாட்டான், பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவானா. அதுக்குள்ளே மேட்ரே இருக்குது. கொஞ்சம் யோசிங்க. ஒரு உதாரணத்தை சொன்னால் இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம கூடைக்கு வரோம், சகோதரர்கள் மொபைல் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க.
தெரியாமல் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு வச்சுங்க. இப்போ நம்ம திருடன் சொல்லுவோமா அவரை? தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, ஆனால் ஏதோ அது தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒருவேளை ஒரே கலரில் இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டாரு பர்பஸாக, சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பாருங்க, இங்கே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாருன்னா இவர் எப்படி எத்தனை விஷயங்கள் பார்த்துருப்பார். யோவான் யூதாஸை வாட்ச் பண்ணியிருக்காரு, அவரை வந்து நியாயத்து இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிறார், தனக்குள்ளே புரிஞ்சுக்கிற விஷயம். அதனால அங்கே சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், அவன் திருடன் அப்படின்னு சொல்லும்போது மூத்த சகோதரர் அதை பற்றி சொல்கிறாரு. இதை வந்து இன்னைக்கு நேற்றுலாம் பண்ணலைங்களாம். அவர் என்ன பண்ணுறாரு, என்னைக்கு ரட்சகர் இந்த ஊழியத்தை கையில் கொடுத்தாரோ அன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவறான எண்ணத்தை அப்படியே விதைச்சிட்டாரோம் யூதாஸ். அந்த விதைச்சதை அப்படியே கிரியில் காமிச்சிட்டாரோம். அதான் கடைசியில் எங்கே கொண்டு போய் முடிஞ்சிச்சு. காசு ஆசைப்பட்டவர் எதில் போய் முடிஞ்சுங்க? காசுலேயே முடிஞ்சு வாழ்க்கையே போயிடுச்சு பாருங்க. அப்போ சில இடங்களில் நம்முடைய ரட்சகர் அப்போஸ்தலர்களை பார்த்து பேசுவார், உங்கள் பொக்கிஷங்களை, அதனால தாங்க நிறைய பேசியிருக்காரு, பூமியில் சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் என்ன பண்ணுங்க. இது பொதுவான அட்வைஸ் மாதிரி தெரியுது, ஆனால் ஆக்சுவலாக யாருக்கு இது மறைமுகமான அட்வைஸ் தெரியுங்களா? யாருக்கு போயிட்டு இருக்குதுங்க? இது யூதாஸ் காரியத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒருவன் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாதுங்க, உலக பொருளுக்கும் பிதாவாகி தேவனுக்கும் ஊழியம் பண்ண முடியாது. அப்போ யாரோ ஒருத்தருக்கு தான் என்ன செய்ய முடியும், ஊழியம் பண்ண முடியும்னு சொல்லி இந்த பாடம் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சப்ஜெக்டில் யாருக்கு என்று பார்த்தால் இன்டைரக்டாக வார்னிங் அன்னைக்கு போணுச்சு, இன்னைக்கு டைரக்டாக வார்னிங் நமக்கு வந்துட்டு இருக்கு. வருதா இல்லைங்களா? உடனே ஒரு வேளை வந்து இந்த பணம் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தான் இதான் நினச்சிக்காதீங்க. இது அந்த கண்ணோட்டம் இல்லை, ஆசைப்படுற விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்போ பாருங்க, பணங்கிறது இது உலகத்தினுடையது. அப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது அமௌண்ட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட தன்னுடைய பர்சனலுக்கு என்ன பண்ணிட்டாருங்களாம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர். அதனால தான் யோவான் சொல்கிறாரு, அவன் திருடன் அப்படிங்கிறார். அப்படின்னா யூதாஸ் வகுப்பாருக்கு இந்த மாதிரி சுவாபம் மட்டும் இருக்குமா? பாருங்க, இது ஒரு சுவாபம், ஆசைப்படுறது, அது பண ஆசை, அந்த இது மாத்திரம்தான் இருக்குமா அப்படின்னா, நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி எழுதுறோம்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக எப்படி திங்க் பண்ணுறாரு பாருங்க யூதாஸ் அப்படின்னு எழுதுறாரு. நம்முடைய ரட்சகரை பார்த்து எப்படி சொல்கிறோன்னா, ஆண்டவருக்கே மெச்சூரிட்டி இல்லைன்றாராம். பாருங்க, பின்னாடி இது வாசிக்கலாம் பாருங்க. அவர் போயும் 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்காரு. யாருங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு. அவங்களுக்கு என்ன இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. நான் எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருக்கிறேன், என்னை எல்லாம் என்ன பண்ணல, அவங்க ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே யார் இருந்திருக்கலான்னு சொல்கிறார் யூதாஸ். நல்லா கவனிக்கலாம், நினைவு கூறுவதில் நான் யார். நம்ம இதில் கூட சொல்லுவோம், இவருக்கெல்லாம் என்ன தெரியும், நம்மகிட்ட கேட்டால் நிறையா சொல்லிடுவோம். ஆனால் சூஸ் பண்ணியிருப்பார் தேவன் யார் யாரை எது எதுக்குன்னு. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க பாருங்க, நான் தான் அப்படின்ட்டா முடிஞ்சு. பாருங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உடனே அதை மைண்ட்லேருந்து தூக்கி எறியணும். காரணம் என்ன, ரொம்ப டேஞ்சருங்கிறார். சகோதரி எழுதும்போது ஹைலைட்டாக சில விஷயங்கள் இருக்குது, படிங்க சிஸ்டர், ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் இந்த பிளாக் லெட்டரில் இருக்கு. சுயநலத்தின் அடிப்படையிலேயே காணப்பட்டிருக்க வேண்டும். வாசி. சுயநலத்தின் அடிப்படையிலேயே காணப்பட்டிருக்க வேண்டும். அதாவது 12 பேர் மத்தியில் தனக்கு போதுமான அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற யோசனைகள் அவர்கள் தோன்றியிருக்கலாம். நமது கர்த்தர் பேதுருவுக்கும் யாக்கோபிற்கும் யோவானுக்கும் முன்னுரிமை கொடுத்து வந்த விஷயத்தில் கர்த்தருக்கு அறிவும் திறமையும் இல்லை என்பதை வெளிக்காட்டுகின்றன என்பதான யோசனைகள் கூட அவருக்குள் தோன்றியிருக்கலாம். எப்படியாக மற்றவர்களிடத்தில் குறை காணும் விதமாக தனக்குள் ஏற்பட்டுள்ள ஆவியை யூதாஸ் உற்சாகமூட்டி வந்தான் என்பதில் ஐயமில்லை. தீர்மானம் எடுக்க வேண்டிய எந்தெந்த விஷயத்திலும் இயேசுவும் மற்ற சீஷர்களும் தவறினார்கள் என்பதையும், எந்தெந்த இடங்களில் வாய்ப்புகளை பயன்படுத்த அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதையும், எந்தெந்த இடத்தில் சரியான வாய்ப்புகள் அமைந்த போதும் தவறான வார்த்தைகளை அவர்கள் பேசிவிட்டார்கள் என்பதையும் யூதாஸ் தனக்கு மாத்திரமே புரிகின்றது போலவும், அதே வேளையில் தன் தவறுகளை கண்டு கொள்ளாதவனாகவும் காணப்பட்டான். வீழ்ச்சி ஏற்படுவதற்கு முன்பு எப்போதும் இப்படிப்பட்ட சுயநலமான ஆவியும், இப்படியான சுய திருப்தியின் ஆவியும், மற்றவர் மேல் குற்றம் சாட்டும் இப்படியான ஆவியும்,
மற்றும் இப்படியான கண்மூடித்தனமான எண்ணங்களும் எப்போதும் காணப்படுகின்றது. இதற்கு சபையின் வரலாறும் நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்கள் கூட சாட்சி பகர்கின்றன. அன்பானவர்களே, இவருக்கு எப்படி யோசனை போயிருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய மூத்த சகோதரர் எழுதும் போது இயேசு கிறிஸ்துவுக்கும் மெச்சூரிட்டி இல்லை, அது அழகாங்க அறிவு திறமைன்னு காமிச்சார். அந்த 3 பேருக்கும் என்ன இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சகோதரர் கீழே எழுதுறாரு, அதே வேளையில் தான் செய்கிறது சரி என்று. இதுதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். யூதாஸ் வகுப்பாருக்கு மனசுக்குள்ளே இருக்கும், வெளியவும் சொல்லுவாங்க நான் செய்கிறது சரி. பார்த்தீங்களா? நம்ம யூதாஸை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கோர்ஸ் முடிச்சிட்டார். நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், நம்ம யூதாசனுடைய அனுபவத்தை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ யூதாஸ் வகுப்பார் நாம் இருக்கிறோம் என்றால், ஒருவேளை இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துச்சுன்னா, நான் சொல்கிறது கரெக்ட், ஐ ஆம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தன்னிறைவு வந்துடுது. பாருங்க, மூத்த சகோதரர் எப்படி சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. யூதாஸ் தனியாக யோசிப்பாராம். இவங்களாம் ஊழியம் செஞ்சுருப்பாங்க, இவர் யோசிப்பாராம், பணப்பை வச்சுக்கிட்டு யோசிப்பார். எப்படி யோசிப்பார்னா, அதை அப்படி பண்ணியிருக்கலாம், இதை இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம். என்ன மாதிரி அறிவு இல்லைன்னு தெரில அவங்களுக்கு, இப்படி அறிவில்லாமல் பண்ணிவிட்டாங்க. என்கிட்ட கேட்டிருந்தா நான் கரெக்டாக சொல்லியிருப்பேனே. இப்படி சொல்லி தன்னிறைவு அடைவாராம். யாருங்க? அப்போ பாருங்க, இப்படியான சுய திருப்தியான ஆவியும் மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும் குணமும் இது ரொம்ப மோசமான. கரெக்டாக இல்லைங்களா? எடுத்த உடனே இன்னொருத்தர் மேலே செய்யுங்க, குற்றம் சாட்டுதல். அல்டிமேட்டா நான் பர்ஃபெக்ட்னு சொல்றது, இது அர்த்தம். என்னன்னு சொல்லியிருக்காருங்க, நான் சரி, பர்ஃபெக்ட். யூதாஸ் கம்ப்ளைண்ட் பண்றார், மரியாள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற, என்னங்க நீ இதை என்ன பண்ணிருக்கலாம், உடைச்சி நீ ஊத்துறிய, இதை வித்தினா உனக்கு என்ன ஆகும், காசு கிடைக்குமே, தர்தருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, இதெல்லாம் யூதாஸுடைய கேரக்டர். பாருங்க, இன்னும் கூட வாசிங்க சிஸ்டர், அப்படியே சிஸ்டர் இந்த வார்த்தையை மட்டும் படிங்க, பிபிடியில் பாருங்க. இதுவே சுயநலத்தின் ஆவியாகும். இந்த சுயநலத்தின் ஆவி கர்த்தருடைய ஆவிக்கு, அதாவது பலி செலுத்தும் உணர்வின் ஆவிக்கும் சத்தியத்திற்காக முழு ஆன்மாவோடு செய்யப்படும் ஊழியத்திற்கும் முற்றிலும் எதிர்மறையானதாகும். யாரொருவர் இந்த ஆவியை எந்தளவில் பெற்றிருந்தாலும் சரி, அவர்கள் பெற்றிருக்கும் ஆவிக்கேற்ப அவர்களிடத்தில் யூதாசன் ஆவி இருப்பது மெய்யே. மேலும் இவ்வாவியை கொண்டிருப்பது நிமித்தம் உண்டாகும் விளைவுகள் யூதாசின் அளவிற்கு அல்லது அவரை காட்டிலும் குறைவாக இருப்பினும் அது நிச்சயமாக தீமையானதாகவே காணப்படும். உலகத்தில் காணப்படும் கர்த்தருடைய உண்மையான அங்கங்கள் தம்மை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றும், அவர்களுக்கு எதிராக செய்யப்படும் எக்காரியமும் தமக்கு எதிராகவே செய்யப்பட்டதாக கருதப்படும் என்றும் நமது கர்த்தர் அறிவித்துள்ளார். ஆகவே கர்த்தருடைய பின்னடியார்களில் மிக சிறியவராக காணப்படும் ஒருவரை காட்டி கொடுப்பதின் மூலமும் காயப்படுத்துவதின் மூலமும் இந்த யூதாசியின் சுயநலத்தின் ஆவியானது இன்றும் கூட கர்த்தரை காட்டி கொடுப்பதற்கு வழி நடத்துகிறது என்பது உறுதியே. பார்த்தீங்களா அன்பான சொல்லி, இந்த சம்பவத்தில் இந்த சுயநலத்தின் ஆவி கர்த்தருடைய ஆவி, அதாவது பலி செலுத்தும் உணர்வின் ஆவிக்கு சத்தியத்தின் ஆவிக்கு எப்படிங்க எதிர்மாறானது. இப்போ யூதாஸ் கம்ப்ளீட்டாக சுயநலத்தில் ஊறிட்டார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன எழுதுறா, ரொம்ப அருமையாக எழுதுறார், கர்த்தருடைய பின்னடியார்களில், அந்த வார்த்தை பாருங்க, மிக சிறியவராக காணப்படும் ஒருவரை காட்டி கொடுப்பதன் மூலம். நம்ம காட்டி கொடுக்குறோம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அங்கே லிட்டரலாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற மாதிரி. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்கள் யாருங்க? அழைக்கப்பட்டவங்க ஒருத்தர் இருந்தாலும் சரி, அவருக்கு அறிவு குறைவோ நிறைவோ, ஒருத்தர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு உடன்படிக்கை எடுத்து உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள குறித்து காயப்படுத்துறது காட்டி கொடுக்கறதுக்கு அப்படியே சமம். யாரை காட்டி கொடுக்கறது? அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அது சொல்லும் போது, உலகத்தில் காணப்படும் கர்த்தருடைய உண்மையான அங்கங்கள் தம்மை அடையாளப்படுத்துகிறார்கள். யாரைங்க? இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துறது. எந்த அளவுக்கு நம்ம இதை உணரணும் பாருங்க. யூதாஸ் வகுப்பார், அவங்க தான் இந்த வகுப்பார், இவங்க தான் நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் தனக்குத்தானே சொல்லிக்கணும், நான் இந்த வகுப்பாராக இருக்கக்கூடாது, இந்த சோகங்கள் எனக்குள்ள எட்டி பார்க்கக்கூடாது. வித்தவுட் கன்சல்டிங் ஐ ஆம் ரைட், ஐ ஆம் ராங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனோம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானிக்கணும். நான் ரைட்டு ராங்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணோம்னா நிதானிக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இந்த யூதாசின் ஆவி எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு பாருங்க, வாசிக்கலாம்.
யூதாஸின் ஆவியுடையவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கங்கள் மீது தங்களுக்கு மிகுந்த அன்பும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் அதே சமயம் தங்களுடைய தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக அல்லது முக்கிய ஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்காகவோ செல்வாக்கு பெற்றுக்கொள்வதற்கோ வேறெந்த சுயநலமான ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கென கிறிஸ்துவின் அங்கங்களை மறைமுகமாக இரகசியமாக தாக்குகிறவர்களாக இருப்பார்கள். அன்பானவர்கள் நல்லா கவனிக்க, எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க மூத்த சகோதரர். நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற சொல்கிறார். யூதாஸின் ஆவி உடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வெளியில எப்படி தெரிவாங்க, பிரதர் உங்க மேல எப்படி வச்சிருக்கிற அன்பு இருக்குது, மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, வெளிப்புற செய்கைகள்லாம் அப்படியே அருமையா இருக்குங்க. ஏன்னா தேவன் அதையே பார்த்துக்கிறார். இது பாருங்க சொல்லிட்டு அதே சமயம் உள்ளுக்குள்ள இருக்கிறத சொல்றாரு பாருங்க. இருதயத்துக்குள்ள என்ன இருக்குமா? தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக. வார்த்தையை கவனிங்க. அப்போ ஏதோ ஒரு செல்வாக்கை பெற்றுக்கொள்ளணும், ஒரு முக்கிய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்போ இவங்களை அன்பு காமிச்சா மரியாதை கொடுத்தா என்ன செஞ்சிருவாங்க? அந்த ஸ்தானத்தை யார் கொடுத்துருவாங்க? பாருங்க, யூதாசனுடைய ஆவியை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சகோதரர் அருமையாக அதை சொல்றதை பார்க்குறோம். அப்போ உதாரணமா நம்ம அங்கே பார்க்கும்போது அங்கே பாருங்க, அது உலக விஷயத்துக்காக கூட இருக்கும், நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக கூட இருக்கும். ஆனால் சத்தியத்தை விட்டுருவாங்க, சத்தியத்தை அப்படியே விட்டுருவாங்க. அதில் இருக்கிற அன்பு மட்டும் எடுத்துக்குவாங்க. சத்தியத்துக்கு உட்பட்ட அன்பு கிடையாதுங்க. மறைமுகமாக நல்ல நிலைமைக்கு ஆதாயத்துக்காக உலக விஷயத்துக்காக சகோதரர்களை எப்படிங்க நேரடியா இது பண்ண தெரிஞ்சு போயிடும். எப்படிங்க மறைமுகமா பாருங்க, சுயநலனா எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஆவியை வாங்கிட்டோம் அப்படின்னா பல இடங்களில் சாத்தான் என்ன பண்றாருங்க, அவனுக்குள் என்ன பண்ணான், புகுந்தான். நமக்குள்ளேயும் புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு சூழ்நிலையில சோதிக்கப்படுறோம், நம்மளை நிறுத்தணும். இது தேவனுக்கு விரோதமான ஆவி. அப்ப நம்முடைய மூத்த சகோதரர் பின்னாடி எழுதும் போது இந்த மாதிரி ஆவி உடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறியரில் வாசிக்கலாம் பாருங்க பீப்பிட்டில். அன்பிற்கும் இரக்கத்திற்கும் கடைசி இது மட்டும் வாசிங்க. இடல் எப்படிப்பட்டதான விஷயங்களில் நம்முடைய கர்த்தர் நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை தம்முடன் ஒரே தளத்தில் வைத்தவராக இந்த சிறியவர்களான நம்முடைய சகோதரர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள் விஷயத்தில் இடரல் உண்டாக்குகிறவனின் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலின் ஆழத்தில் அமிழ்த்து விடுவது அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று நமக்கு உறுதி அளிக்கின்றார். பாருங்க அன்பானவர்களே, சிறியவர் என்றால் நாம் எல்லோரும் அந்த வகுப்பார் தான். அப்ப யாரோ ஒருத்தருக்கு நம்ம இடரலை உண்டாக்குற மாதிரி பண்றோம் அப்படின்னா யூதாஸ் பாயிண்ட்ல என்ன அர்த்தங்க? எந்திரக்கல்லை கட்டி கடலில் அமிழ்த்தினா அது வருமா திரும்பி? என்ன வகுப்பாக இருக்கு அடையாளம்? இரண்டாம் மரண வகுப்பார். பாருங்க, நம்ம கேரக்டருக்குள்ளே போகிறோம், காட்டி கொடுக்கறது, காயப்படுத்துகிற விஷயங்க. ஒரு சகோதரனை இடரில் உண்டாக்குறது, காயப்படுத்துறது, தனிப்பட்ட ஆதாயத்துக்காக இன்னொரு சகோதரனை பயன்படுத்துறது, இவங்க எங்கே போக முடியாதுன்றாரு. நாம் வேணா பஸ்காவனா அனுசரிச்சுக்கலாம், இங்கேயே இருந்து வருஷம் அனுசரிச்சுக்கலாம். ஆனால் எங்கே போக முடியாது, எந்த வாய்ப்புக்குமே போக முடியாது. இரண்டாம் மரணம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயத்துக்கு போகிறோம் பாருங்க. யூதாஸ் மொத்தத்தினால் என்ன பண்ணாருங்க? காட்டி கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து யூதாஸ் மேல வச்சிருந்த உச்சக்கட்ட அன்பு, அந்த அன்புக்கு துரோகம் பண்றாரு பாருங்க. அதனாலதான் யூதாஸ் வகுப்பாரை பார்க்கும்போது முத்தம் என்பது வெளியில பார்க்கும்போது எப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கு? நல்ல பண்பு, எவ்வளோ அன்பாக்குறாரு, எவ்வளோ மரியாதையா இருக்கிறாருன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே தானே செஞ்சாருங்க யாருங்க? யூதாசு. ஆனா அதனுடைய வெளிப்பாடு என்னங்க? மறைமுகமான திட்டம் உள்ள போட்டு வச்சிருக்காரு. 30 வெள்ளி காசு, பண ஆசை, இது ஒரு பக்கம் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த தாக்குதல் யாருக்கு இருந்ததுன்னா கர்த்தர் இயேசுகிட்ட இருந்துச்சு. ரொம்ப அருமையா சொல்றாருங்க. அவர் ராஜ்யத்துல என்ன ஆகிறதுக்கு வந்தாருன்னா ராஜரீக பொருளாளர், பினான்சியல் மினிஸ்டர். இன்னைக்கு நாட்டுக்கு பினான்சியலே எப்படி இருக்குது, ஒட்டுமொத்த உலகத்துக்கு பினான்சியல் மினிஸ்டர்னா எப்படி இருக்கு? இந்த ஒரு உச்சக்கட்ட ஒரு நிலைக்கு போயிட்டாருங்க. அப்ப பாருங்க, அவர் மைண்ட்ல என்ன போயிட்டதுன்னா, இன்னைக்கு 12 பேர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க 11 பேர். இவங்களுடைய உடைமைகளை பணத்தெல்லாம் நாம தான் பராமரிக்கிறோம், ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம். ஆனா ராஜ்யம் தொடங்கிட்டா என்ன ஆயிரும்?
அந்த ராஜ்யத்துக்கே நான் தான் யார். எவ்வளோ பணம் வரும், ராஜரீக பொருளாளர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அப்படி மைண்டுக்குள்ள இருந்துச்சான். ஏன்னா இதை குறித்து பாருங்க, ஆட்டுக்குட்டியார் 12 அப்போஸ்தலர்கள் பார்க்கும்போது ஏன் யூதாஸ் இயேசு கிறிஸ்துக்கு முத்தம் கொடுத்தார், நமக்குள்ள கூட கேள்வி வரும். ஏன் கை நீட்டி காமிச்சிருக்கலாமே, இல்லை கையை பிடிச்சி சொல்லிக்கலாமே, இல்லை இப்படி பேர் நிற்கிறாங்களே எத்தனை பேர், அது நடுவில் இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு அவங்க கிட்ட சொல்லி விட்டுருக்கலாமே தூரமாக நின்றுட்டு. 2 விளக்கம் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து அநேக தருணங்களும் மறைஞ்சு போயிடுவாராம். மறைஞ்சு போனாரா இல்லைங்க? அந்த மாதிரி இப்போ கூட என்ன செஞ்சிருவார், நம்ம முத்தம் கொடுத்தாலும் அவர் மறைஞ்சு போயிடுவார். பாருங்க, இவருக்குள்ளே ஒரு திட்டம் போடுறாரு, சுயம் பாருங்க. 2வது, அப்படி காட்டி கொடுத்துட்டா இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வல்லமையை பயன்படுத்தி அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் அடிச்சு போட்டுட்டு அதே வல்லமையில என்ன பண்ணிடுவாருங்க, உடனே ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணிடுவார். பாருங்க எந்த மாதிரி உடனே நம்ம போஸ்டிங் நம்மளுக்கு கிடைச்சிடும். அவருடைய திங்கிங் பாருங்க. அப்படின்னா யூதாஸ் எதில் ஊறி இருக்காரு, முழுக்க முழுக்க முழுமையான சுயம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த டைம்ல என்ன பண்ணார் பாருங்க, அதையும் கொஞ்சம் வாசிச்சு பார்த்தலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மனநிலை நமக்கு இருக்கணும். அவர் என்ன பண்ணார் பாருங்க, வாசிக்கலாம் அந்த பிபிடி வாசிக்ஸ். இப்படிப்பட்ட தருணத்தில், இப்படிப்பட்ட சோதனையான சூழ்நிலையின் கீழ் தம்மை பற்றி முற்றிலுமாக மறந்துவிட்டு மற்றவர்களுடைய நலனில் மாத்திரம் அக்கறை கொண்டிருப்பது எத்துணை அருமையான குணலட்சணமாய் உள்ளது. அவர்களே அவங்க பார்க்குறோம் என்ன சொல்றாருங்க, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அவர் என்ன செய்யலைங்க, தன்னை பற்றி கவலைப்படல, தன்னுடைய சுயத்தை அவர் எங்கேயுமே இது பண்ணல. மற்றவருடைய நலனுக்காக நான் இருக்கிற அவங்கள போக விடுங்கன்னு சொன்னாரா இல்லைங்களா? எஸ்எம்எத்தோட என்ன சொன்னாங்க, என்ன கைது பண்ணுங்க, அவங்கள எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு. பாருங்க என்ன ஒரு அந்த குவாலிட்டி, அந்த மென்டாலிட்டிலாம் வராது. இயேசு கிறிஸ்து அது காணப்பட்டுச்சு. ஆனால் யூதா சாவி பாருங்க, ஒரு வேளை நமக்குள்ள இருந்துச்சுன்னா அப்பப்போ போயிட்டு வருது அப்படின்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க. சகோதரர் அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா, இது படித்தா நமக்கு வரவே கூடாது. நம்மகிட்ட அப்பப்போ போயிட்டு வருது பிரதர் அப்படின்னா இதை படித்து பார்க்கணும். படிங்க, அது படிங்க. அதே வேளையில் சத்தியத்தின் மீது அன்பு இல்லாமலும் தற்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ கனத்திற்காக ஆசைப்படுபவர்களின் விஷயத்தில் காணப்படுகின்றது. கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துள்ளவர்களாகிய நாம் அனைவரும் இந்த வெட்கக்கேடான பண்பின் எவ்வித அம்சங்களுக்கும் நம் எவரிடத்திலும் காணப்பட்டு விடாதபடிக்கு கவனத்துடனும் விழிப்புடனும் செபத்துடனும் இருக்க கடவோம். கர்த்தரையும் சகோதரையும் காட்டிக் கொடுக்கும் விஷயத்தில் பல்வேறு இரகசியமான வழிகளும் அநேக வெளியரங்கமான வழிகளும் இருப்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. அன்பானவர்களே பாருங்க, முதல்ல என்ன வாச்சங்க, சத்தியத்தின் மீது என்ன இருக்காது, அன்பு இருக்காது. 2வதா இப்போ இருக்கிற டைமில் இல்லை ஃப்யூச்சரில் அதுக்காக கணத்துக்காக ஆசைப்படுறவங்க பாருங்க. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க, தவறாக புரிஞ்சிக்கூடாது. அங்கே பாருங்க என்னன்னு சொல்கிறாங்க, என்ன பண்புங்களா அது, வெக்கக்கேடான பண்பாம். இது உலகத்திலே விரும்புறது ரொம்ப சிரமம். இந்த சத்தியத்துக்கு வெக்கப்படுற விஷயம் கேரக்டர், இதை விட வெக்கப்படுறது வேற எதுவுமே கிடையாதுங்கிறது. இது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடாதுங்கிறார். சகோதரை காட்டி கொடுக்கும் விஷயத்தில் சில ரகசியமான வழிகள் பாருங்க, நமக்கு தெரிஞ்சது 3 வழி தான் தெரியும் திட்டத்தில். இங்கே என்ன பாருங்க, ரகசியமான வழிகள், அப்புறம் இன்னொன்று என்னங்க, வெளியரங்கமான வழிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா நாம் அதில் ஈடுபடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் விழிப்போடு ஜெபத்தோடு என்ன செய்யணுங்க, நம்ம அந்த ஜெப சிந்தனையோடு நம்ம அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வரத்தான் பார்க்கணும். அவன் நம்ம கவனிக்க அந்த 3 பேரில் யூதாஸ் யாருக்கு அடையாளங்க, அடையாளம் தான் நம்ம சொல்கிறோம், அவரை சொல்லல. யாருக்கு அடையாளங்க, 2ஆம் மரண வகுப்பாருக்கு அடையாளமாக இருக்குது. ஆக்சுவலாக கிறிஸ்தனுடைய சரீரத்தில் நம்ம எந்த அவைன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், பாதம் தானே சொல்லுவோம். பாதத்தில் நம்ம எங்கே வந்துட்டோம், அதுக்கு என்ன சொல்லுங்க இன்னொன்று பேர், பாதத்தில் நம்ம எங்கே வந்துட்டோம், குதிங்கால் வகுப்பார். பாருங்க, ஒருவேளை யூதாசனுடைய ஆவியில தேவனுடைய திட்டத்தில் ஏதோ ஒரு காரியம் நம்ம தவறுதலாக பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டு அவரோட பந்தியில் அப்பம் பூசிக்கிறோம், குதிங்கால என்ன பண்ணுறோம், அவ்வளோ பண்ணிட்டு அப்பம் பூசிச்சா குதிங்கால என்ன பண்ணுறோம், வசனம் வாசிங்களேன், நமக்கு படி பொருத்தமாகவே இருக்கும் பாருங்க. சங்கீதம் 41:9.
என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதியங்காலை தூக்கினான். நமக்கு ரொம்ப ஆப்டா இருக்குங்களா இல்லைங்களா? அன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, எவ்வளோ பாருங்க, யூதாஸ் மேல இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மனநிலை பாருங்க, உணர்வு எப்படி அவர் பார்த்துருக்காரு பாருங்க. ரொம்ப நம்பினார் இயேசு யூதாஸ. ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறாருன்னா சும்மா கொடுப்பாருங்களா? இல்லை நீங்கள் வச்சுக்கிங்க இந்த போஸ்டிங் யூதாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாரா? ஏன்னா நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு பண ஆசை வரும், பண ஆசை வந்தால் தான் நீங்கள் 30 வெள்ளிக்காசு வாங்கிக்குவீங்க, என்ன காட்டி கொடுத்துருவீங்க, அப்படி ஏதாவது கொடுத்துருப்பாருங்களா? பாருங்க, அவர் சொன்ன நான் நம்பினவனும், அந்த வார்த்தையை பாருங்க, நம்பிக்கை வச்சவருங்க அவர்லாம். இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்காருங்க. யாருங்க? இயேசு கிறிஸ்து வச்சிருக்கார். அவ பாருங்க, இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பு செஞ்சாருங்களாம். பிராண சிநேகிதன், பிராணம்னு என்னங்க? உயிர் சிநேகிதன். அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் யாரையும் சொன்னதே இல்லைங்க அவர். அப்படி நம்பினவர் தன் குதிங்கால என்ன பண்றாங்க? தேவ பிள்ளைகள் மத்தியில இப்படி கூட குதிங்கால தூக்குற ஒரு நிலைமை வருங்க. அப்படி வரும்போது எபிரேயரை படிச்சுக்க வேண்டியதுதான். இரத்த பலியை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. மீண்டும் அவரை சிலுவையில் அடைச்சி அரைஞ்சி பாருங்க, நம்முடைய பாவ காரியங்களுக்கு காரணமா இருந்துடக்கூடாது. நம்ம யாருடைய இடத்த எடுத்துக்கிறோங்க? அப்படின்னா யூதாசுடைய இடத்த நாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு நிலை இருக்குதுங்க. அகிதோப்பியல் இருக்காங்க. அவர் சொல்கிற ஆலோசனை எடுபடாது. அவர் சொல்லுவார் ஒரு ஆலோசனை எடுபடாதுன்னு ஒன்று என்ன பண்ணுவாருங்க? அவர் நேராக என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை, தேவன்கிட்ட கேட்டிருக்கணும். கைடன்ஸ் கொடுங்க தேவனே, இந்த வழிகாட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவருடைய மேட்டிமை, பிரில்லியன்சி இதெல்லாம் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டார். யாருங்க? அகிதோப்பியல். அந்த மைண்ட் செட்டில் இருந்தனால தான் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? நான்று கொண்டு இது அப்படியே யாருக்கு அடையாளமாக இருக்குங்க? யூதாஸ்க்கு அடையாளமாக இருக்கு. அவ பாருங்க, கர்த்தருடைய சபையில் இந்த கடைசி நாட்களில், இந்த நினைவுக்கூறனுடைய தருணத்தில் இந்த மாதிரியான துரோகங்கள் செய்யக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. நிறைய சான்சஸ் இருக்கான். அது நானான்னு பார்த்துக்கணும். அந்த வாய்ப்புக்குரியவன் நானா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுங்க? ஏன்னா இந்த ஒரு ரோலை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, எடுத்துடவே கூடாது. இன்னொரு இடத்துல நம்முடைய மூத்த சகோதரர் அருமையாக எழுதுகிறார், தன் மீது அன்பு கொண்ட சகோதரனை பணத்திற்காக காட்டி கொடுக்கிற ஒரு வெட்கக்கேடான விஷயத்தை பாருங்க. யூதாஸ் காட்டி கொடுத்த விஷயம் என்னங்க? நாம கூட ஒரு சகோதரனை ஒரு சின்ன ஆதாயத்திற்காக, அவர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இது வேணும், அப்படி பண்ணுவோம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம நினைச்சோம்னா என்னங்க பண்ண மாட்டோம். ஒரு வேலை மனசுக்குள்ளே நினைச்சு அதை அப்படியே வளர்த்து விட்டோம்னா என்ன ஆகுங்க? யாருக்குள்ள? யூதாஸ் நபி நமக்குள்ள செயல்படுதுங்க. அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கேரக்டரை பார்க்கும்போது நம்ம பார்க்கணும், கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதில் நான் யார்? யூதாஸ் வகுப்பாரா? யூதாசனுடைய அனுபவங்கள் எனக்குள்ள இருக்குதா? யூதாசனுடைய உணர்வுகள், மனநிலை என்கிட்ட இருக்குதா? அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம பஸ்காக்குள்ளே வரணும், இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்த கேரக்டருக்குள்ளே போயிடலாம் பாருங்க. அடுத்தது யார் பாருங்க? அப்போஸ்தலனாகிய பேதுரு. நல்லா கவனிங்க, பேதுரு அப்படிங்கிறது சபை வகுப்பாருக்கு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவருடைய தன்மை, அனுபவங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதை மட்டும் வச்சு நம்ம பார்க்கப்போம். பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து வாசிங்க பார்க்கலாம். என்னென்ன அவருக்குள்ள இருந்தது பாருங்க. பயம், சிந்திக்காமல் செயல்படுதல், சிறிய பெருமை, தன்னம்பிக்கை. பாருங்க, ஆக்சுவலா இவர் ஏன் மறுதளிச்சார்? என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணங்க? தனக்கு பலம் நினைச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அதே பலவீனமா மாறிச்சு. பயம். பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறார்னா எந்த மாற்று கருத்து இல்லை, பயத்தினால தான் மறுதளிக்கிறார். ஆனா இவர்கிட்ட இருந்த பண்பு கடைசி தருணத்துல என்ன ஆச்சுன்னா, சிந்திக்கவே மாட்டாராம். வாளை எடுத்து என்ன பண்ணாரு? காதை வெட்டிட்டு சொல்லுவார், ஐயோ காதை வெட்டுறது தப்பா பிரதர் அப்படின்னு பாருங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்கோபி, டக்குன்னு வேலையை முடிச்சிருவார். சிந்திக்கவே மாட்டாராம்.
அப்ப பாருங்க, சகோதரர் ஆக்சுவலாக சொல்றாரு, இவர்கிட்ட பெருமை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, என்ன பெருமை இருந்துச்சுங்களா? சின்ன பெருமை இருந்துச்சு. ரொம்ப முக்கியம். நைஸா உள்ள பேதுருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்துருக்குங்க. அதிகமா தன்னை என்ன பண்றாருங்க, நம்பரா இருப்பாருங்க. என்னால எல்லாம் முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ சேவல் கூவுறதுக்குள்ள என்ன செஞ்சிருவ, 3 முறை மறுதளிச்சிருவ அப்படின்னு சொல்லும் போது பேதுரு என்ன சொல்றாருங்க, உடனே சிந்திக்கவே இல்லை. ஒரு காலம் இது நடக்காது, மறுச்சாலும் உங்களோட தான் என்ன பண்ணுவேன். இது பாருங்க, வெளிப்படையான ஓப்பன் மைண்ட்ல தான் பேசுறாரு. ஆனா அங்க பாருங்க, நம்ம பேதுருவை பார்க்க வேணாம், அவருடைய கேரக்டர் மட்டும் பார்க்குறோம். இதை குறித்து மூத்த சகோதரர் நிறைய இடங்கள் எழுதுறாரு, தேவைப்படும் போது மாத்திரம் படிக்கலாம். இதுல இருக்குது பாருங்க, நம்ம வாசிக்கலாம். தேவன் பேரிலும் நீதியின் பேரிலும் கொழுந்துவிட்டு எரியும் அன்பும் வைராக்கியமும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மிடத்தில் தன்னடக்கமும் காணப்பட வேண்டும். அதாவது தெளிந்த புத்தியின் ஆவியை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பின்னடியார்கள் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தைப் போல் வினாவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி புத்திமதி அளிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து வாசிங்க சிஸ்டர். குறைபாடுகளினாலும் நெருக்கப்பட்டு இருக்கின்ற இன்றைய காலத்தில் காணப்படும் ஆண்டவரின் பின்னடியார்களுக்கு பேதுருவின் அனுபவங்களில் இருந்து வரும் பாடம் எச்சரிப்பாக விளங்குகின்றது. அதாவது பின்னடியார்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக, உதவிக்காக கர்த்தரையே நோக்க வேண்டுமே ஒழிய சுய தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. அன்பானவர்களை, நம்ம படித்த விஷயத்தில் பாருங்க, தேவன் பேரிலும் நீதியின் பேரிலும் கொழுந்து விட்டு எரியும் அன்பும் வைராக்கியம் இருக்கும். பாருங்க, இது எல்லாருக்குமே இருக்கும். அதே சமயத்தில் நம்மிடத்தில் என்ன காணப்படணுங்க, தன்னடக்கமும் காணப்பட வேண்டும். அப்போ தேவன் மேலே அன்பும் வைராக்கியமும் யாருக்கு இருந்துச்சுங்க? ஆனால் என்ன மிஸ் ஆயிடுச்சு அவர்கிட்ட? தன்னடக்கமே இல்லை பாருங்க. ஏன்னா 12 அப்போஸ்தலர்ல இயேசு மேலே ரொம்ப அதிகமான அன்பு வச்சவர் யாருன்னு யார் தான் சொன்னாங்க? பேதுரு தாங்க. அவர் ஒரு அருமையான அப்போஸ்தலர் அவர். ஆனால் பேதுருக்கிட்ட இருந்து நமக்கு என்ன பாடம் வருதுன்னு பார்க்கும்போது, நம்ம கிட்ட கூட கர்த்தரிடத்துல அன்பு வைராக்கியம் இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. அதே தருணத்தில் கூடவே தன்னடக்கம் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு அடுத்த பேரால இந்த வரிகள் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அடுத்த பேரால பார்க்கும்போது குறைபாடுகள்னாலும் வருது பாருங்க. அப்போ பாருங்க, அது பெரிய டெஸ்ட் அங்கே போகுது. ஆக்சுவலாக நினைவு கூறுதல்ல புடைத்தெடுத்தல் நடக்குங்களாம். நடக்குமா நடக்காதுங்களா? அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 2 மாசமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுதுங்களா? ஒவ்வொரு வருஷமும் இப்படி போயிட்டே தான் இருக்கும். அந்த புடைத்தெடுக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அப்படின்னா இது ஒரு விசேஷமான சோதனை காலம். நம்ம அப்படி மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி சாத்தான் என்ன பண்ணிட்டான், பர்மிஷன் வாங்கிட்டான். இப்போ பேதுருகிட்ட இருந்து நமக்கான படிப்பனை தேவன் சொல்ல பாருங்க, எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன இருக்கணுங்கிறத நாம் கண்டுபிடிச்சிட்டோங்க. தன்னடக்கம் இருக்கணும். அதான் சொல்கிற மாதிரி புறாக்களை போல கபடற்றவளாகவும் இருக்கணும். அப்பப்போ உஷாரா யார் மாதிரி இருக்கணுங்க, சர்ப்பத்தை போல. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பிக்கை வைக்கிறோம்னா யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கூடாதுங்க, தான் மேலே நம்பிக்கை வச்சிருக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் இதெல்லாம் முடியும், இதை அப்படியே மாற்றி காமிப்பேன், இப்படி ஒரு வைராக்கியம். இதுதான் இந்த வைராக்கியங்க வீணான வைராக்கியம். இந்த மாதிரி வைராக்கியம் சொல்றீங்க. உண்மையாலுமே தேவன் மேல வைராக்கியம் இருக்கும். ஆனா எதுல விட்டுருவாங்க, அடக்கமே இல்லாமல் போயிடுவாங்க. பாருங்க அங்க பாருங்க, ஒவ்வொரு டைமும் கர்த்தருடைய அந்த கரத்தை நம்ம பற்றி கொள்ளனா, சோதனை காலத்துல நம்மால முடியும்னு நினைச்சோம்னா அங்க உடனே என்ன கூவுதுங்க, சேவல் கூவுது. அவர் அப்படித்தானே சொன்னார் பேதுரு. நம்முடைய சகோதரர் பேதுரை குறித்து கூட அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 3 வரிகள் இருக்குது, வாசிங்க. நம்முடைய சொந்த கணிப்பில் அது வாசி. நம்முடைய சொந்த கணிப்பில் நாம் பலவீனர்கள் என்று இருக்கும் போதும், முழு விசுவாசத்துடன் நாம் கர்த்தருடைய கரத்தை இறுக்கி பற்றி கொண்டிருக்கும் போதும் இறுக்கி பற்றி கொண்டிருக்கும் போதும் தான் நாம் தேவன் நமது நித்திய குமாரன் வாயிலாக அளிக்கும் வல்லமையில் உண்மையில் பலவான்களாய் இருப்போம். பாருங்க அன்பானவர்களே, பார்க்குறோம் சோதனை வருதா,
விசேஷ சோதனை இருக்குதா? பேதுரு செய்த தவறை நம்ம என்ன பண்ணக்கூடாது. பேதுரு என்ன பண்ணார்? சோதனை காலத்தில் தன்னை நம்பிட்டார். அவர் என்ன சொன்னார்? எல்லோரும் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன்னார். அப்போ விசேஷித்த சோதனை காலத்தில் தேவனை தான் நம்பணுமே ஒழிய, நான் எப்படி இருந்தாலும் அந்த சோதனையை ஓவர் கம் பண்ணிடுவேன், மேற்கொண்டுருவேன்னு சொல்லி ஒருத்தர் நினச்சாங்கன்னா, அது ஒரு பிரதராக இருக்கட்டும் சிஸ்டராக இருக்கட்டும், அப்படி நினச்சிட்டா பேதுருவை புடைச்சி எடுத்தார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் புடைக்கப்படுவோம். அதனுடைய முடிவு பேதுருக்கு என்ன வச்சுங்க? மனம் கசந்து இருதயத்துக்குள்ளே கசந்து அழுவ வேண்டியது தான். கண்ணடக்கலைன்னா பாருங்க எவ்வளோ விஷயம் பாருங்க. அடுத்து சகோதரர் சொல்றாரு, பேதுருக்கிட்ட நெகட்டிவ் மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் சின்ன சின்ன நெகட்டிவ், ஆனால் பாசிட்டிவ் இருந்துச்சு. பாசிட்டிவ் எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நிறைய பாசிட்டிவ் இருக்கு. இதில் பாருங்க, பின்னாடி அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பின்பு பெந்தேகோஸ் நாள் அதுக்கப்புறம் நடந்தது. மார்க்கு சுவிசேஷத்தில் மார்க் எழுதுகிற விஷயங்கள் அப்படி இருக்கும்போது பாருங்க, அந்த மார்க்கு சுவிசேஷத்தை யார் எழுதுனா? என்ன பற்றி ஈஸியான கேள்வி கேட்டீங்க. மார்க்கு சுவிசேஷத்தை யார் எழுதுனா? மார்க்கு தான் எழுதியிருப்பாரு. ஆனால் யார் சொல்லி எழுதுனாங்க தெரியுங்களா? பேதுரு சொல்லி எழுதியிருக்காங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ல இந்த 2 பேரும் ஊழியம் செய்யும் போது பேதுரு என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய தவறை எழுதிட்டு இருக்கிறாருங்க. நம்ம தவறை ஒத்துக்கிறோமா? சாட்சிகள் இருந்தால் கூட ஒத்துக்கிறோமா? சாட்சி எல்லாமே ஒத்துக்கணும் தப்பு செஞ்சோம். அப்போ பாருங்க, பேதுரு சொல்றாரு, நான் இப்படிலாம் தப்பு பண்ணப்பா, நீ எழுதுப்பா அப்படின்னு மார்க்கு கிட்ட சொல்லியிருக்காரு. மார்க்கில் படிக்கிறதெல்லாம் பேதுரு சொன்ன விஷயங்க. பாருங்க, 3 முறை மறுதளிச்சார். சொன்னாரா இல்லைங்களா? ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன், மறுதளிச்சிட்டேன், சபிச்சிட்டேன். எவ்வளோ ஒரு தாழ்மை தன்னடக்கத்தை அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணியிருப்பார். கொஞ்சம் நினச்சிப்பார். எஸ்எம்எல்ல அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அது மார்க் 14 படித்தோம்னா தெரியும். சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா பேதுருட்ட கேட்குறார். அதையும் கூட கோட் பண்ணுறார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவர் கரெக்டாக தன்னுடைய தப்பை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் யோவான் எங்கேயுமே, யோவான் சுவிசேஷத்தில் இவரை பற்றி இந்த மாதிரி அதிகமாக சொல்லவே இல்லை. பாருங்க, அவருக்கு ஒரு கேரக்டர் பாருங்க யோவானுக்கு. வாசிக்கலாம் பாருங்க, யோவான் குறித்து வாசிங்க சார். யோவான் அதான் வாசிங்க. யோவான் சம்பவத்தின் சகல அம்சங்களையும் பதிவு செய்யவில்லை. பேதுரு சபித்ததையும் சத்தியம் பண்ணுவதையும் குறிப்பிடுவதை அவர் தவிர்த்து விட்டார். பாத்தீங்களா? அப்படின்னா இவர் பேதுரு தான் தன்னை பத்தி நிறைய சொல்லிட்டாரு இல்லையா? யோவான் அவர் சொல்லப்பார். ஏன்னா அங்க பாருங்க சொல்றாரு, பேதுருவை பற்றி கர்த்தர் கூறின அக்காரியமானது நிறைவேறி விட்டது என்று கண்டிப்பாக காட்ட வேண்டிய அவசியமில்லாத அச்சம்பவங்களை சகோதரனாகிய பேதுருவின் மீதான அன்பின் நிமித்தம் பதிவு செய்யாமல் விட்டுவிட யோவான் ஏவப்பட்டார். பாத்தீங்களா? அப்போ புரியுதுங்களா எதனாலங்க? அவரு பாருங்க அன்புலாம் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஒருத்தர் செய்த தப்ப வெளியே பதிவே செய்யல. அவர் அது அவசியமே இல்லைன்னு நினச்சிட்டார். அவ பாருங்க, அங்கே சொல்லும் போது பேதுரு மீது வச்ச அந்த அன்புனால, எக்ஸ்ட்ரீம் லவ்னு சொல்லலாம், அதனால தான் தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதவே இல்லைங்களாம். ஆனால் இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் அதை குறிப்பிடுறார். காரணம், மார்க் எழுதுனது பேதுருவே எழுதியிருக்கார். பேதுருக்கிட்ட பாசிட்டிவ் இருக்கு பாருங்க. தன்னை பற்றி தப்புன்னு ஒத்துக்கிட்டா பாசிட்டிவ், ஒத்துக்கலாம் தான் நெகட்டிவ். அவ பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் விழித்திருந்து ஜெபித்தால் மட்டுமே நமக்கு ஜெபம் பண்ண தான் தெரியுங்க என்ன பண்ணுறோம் தப்புன்னு. விழிப்பாக இருந்தால் தான் தெரியும். நாம் செய்கிற தப்பு நமக்கே தெரியாமல் போயிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ கஷ்டப்படும். அப்படி இருக்கும்போது பாருங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அடுத்த ஒரு இது வாசிங்க சிஸ்டர், பிபிடி 11 போடும். பேதுருவின் நடவடிக்கையில் உள்ள அருமையான பெருந்தன்மையான பண்புகளால் நாம் கவரப்பட்டாலும் கவரப்படுகின்ற அளவை போன்றே அவருடைய சில பலவீனங்களையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். போதுங்க சிஸ்டர். அன்பானவர்களே பாருங்க, கண்டிப்பா எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிறோமோ பேதுரு பத்தி, அந்த பலவீனத்தை நம்ம என்ன பண்ணணும். பேதுரு இல்லை முன்ன சொன்ன மாதிரி அப்போ இல்லை இப்போ எப்படி ஆயிருப்பா, அதுக்கப்புறம் சபைக்கு அப்புறம் எப்படி ஆயிருப்பாங்க, சபையா ஆகும்போது பலவீனத்தெல்லாம் ஒத்துட்டாரு. சுவிசேஷத்தில் பார்க்கும்போது தெரியுது பாருங்க. பேதுரு வகுப்பாராக இருந்தோம்னா, எனக்கு பலவீனம் பிரதர், நான் இப்படி பண்ணிட்டேன், தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கணும். இப்படி ஒத்துக்கிட்டாதான் நம்ம அந்த இந்த லிஸ்ட்டுக்கே வர முடியும்.
பேதுரு வகுப்பாருக்கே வர முடியும். பாருங்க, அப்படி என்ன அவர்கிட்ட ஒரு சின்ன மேட்டம் இருந்துச்சுன்னா, ஸ்லைடில் முன்னாடியே பார்த்தோம் நம்ம. அங்கே பாருங்க, முதல் தரம் பேதுருவை நோக்கி பாதம் கழுவுற விஷயத்தில் சின்ன ப்ரைடு அவருக்கு இருந்திருக்கு. என்ன இருந்துச்சுங்க? நீங்கள் ஒரு காலம் என்னுடைய பார்த்த. அப்போ இவர் சுத்தம் மாதிரியே அவர்கிட்ட சொல்லிட்டார். ஆக்சுவலாக ஓப்பன் மைண்டில் சொல்லியிருக்கார். அதை குறித்து பாருங்க, நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு பாருங்க, வாசிக்கலாம். தான் ஒரு சீஷன் மற்றும் கர்த்தர் போதகர் என்பதை, அதாவது தான் கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய ஆணையிடக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு பேதுருவுக்கு கடினமாய் இருந்தது. பாத்தீங்களா? அப்ப அன்பானவர்களே, அதாவது கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய ஆணையிடக்கூடாது. இவர் என்ன பண்ணிட்டார்? ஆணையிட்டார். பாரு அங்க பலவீனம். ஆனால் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்ற கர்த்தருடைய பதிலானது பேதுருவுடைய உணர்ச்சி வசப்படும் சுபாவத்தின் சிறந்த பாகத்தை உடனடியாக வெளிக்கொண்டு வந்தது. பாருங்க அன்பானவர்களே, அப்படி பார்க்கும்போது அவர் திருப்பி சொல்றாரு, நீ கழுவ விடலைன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? உனக்கு எனக்கும் உறவே இல்லை, பங்கு இல்லை அப்படின்ட்டார். அப்போ முழுசா கழுவுன்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது பேதுரு பண்ண தவறு ஏதோ உள்நோக்கத்தோட இன்டென்ஷனோட அங்கே பண்ணவே இல்லைங்க. ஒரு சூழ்நிலையினுடைய நெருக்கம், இயலாமை, பலவீனம், இதனால கிறிஸ்துவை அங்கே என்ன பண்ணுறாருங்க? அங்கே இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறாரு, மறுதளிக்கிறாரு. அப்போ அவ்வப்போது உணர்ச்சி வசப்படுறாரு. யாருங்க? பேதுருடைய கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கலாமா ஒருத்தருக்கு? ஒன்றுத்துக்குமே ஆகாது. ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சோம்னா எப்படி பேதுரு உணர்ச்சி வசப்பட்டாரோ அந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம வேறு ஏதாவது சொல்லுவோம். எல்லோரும் இடல் அடைந்தாலும் ஒரு எஸ்டிமேஷன் போட இருப்பாருங்க. எல்லோரும் இவர் யார் மற்றவங்களை சொல்கிறதுக்கு? ஆண்டவரே, உங்கள் கூட இருக்கிற 11 பேர் என்ன பண்ணிடுவாங்க? ஓடி போயிடுவாங்க. ஆண்டவரே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா இயல்பான வார்த்தை தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குங்க? எல்லாரும் ஓடிடுவாங்கன்னு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறாரு இருப்பாரு. அந்த கேரக்டர் இருக்கக்கூடாது. நான் இருக்கிறேன்னு சொல்லலாம், அதுலேயே பலவீனம் ஆயிடுது. அப்புறம் எல்லோரும் இடம் இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். சில தருணத்தில் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருதா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அவர் சொல்கிறார் பாருங்க, கீழே எழுதுறாரு பாருங்க, வாசிங்க 13. அவர் தன்னை குறித்து பெருமையாய் பேசின அதே விஷயங்களிலேயே அவர் எதிராளியானால் சிக்க வைக்கப்பட்டார். இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார் என்று வேறொரு பதிவு கூறுகின்றது. பாருங்க அன்பானவர்களே, தன்னை குறித்து பெருமையா பேசின அதே விஷயங்களிலே அவர் என்ன பட்டாருங்க? சோதனைக்குள்ள சிக்க வைக்கப்பட்டார். அப்போ ஆல்ரெடி சாத்தான் தேவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டார். அப்போ பார்க்குறோம் பேதுருவை குறித்து ரொம்ப அருமையாக, என்றைக்காவது நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறோம், நான் நின்றுருவேன் பிரதர், எனக்கெல்லாம் நான் இவ்வளோ வருஷங்கள் நான் இருக்கிறேன், நின்றுடுவேன், விழமாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, இப்படி இருக்கிற தன்னையே நிற்கிறேன் என்று மைண்ட் தாட் பாருங்க அப்படின்னு. எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு யாருன்னாரு? லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அப்படின்னாரு. இங்கே எழுதுறாரு பாருங்க அந்த வார்த்தையை, அதுக்கு சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார் என்று வேறொரு பதிவு கூறுகின்றது. அந்த பார்வை போதுமானதாகும். அப்பார்வையானது பரிசுத்தவானாகிய பேதுருவின் உத்தம இருதயத்திடம் ஆயிரமான காரியங்களை அல்லது விஷயங்களை பேசிவிட்டது. அவர் தன்னை குறித்து இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். பரிசுத்தவனாகிய பேதுரு மனபலமுடைய மிகவும் தைரியமான மனுஷன், அதே நேரம் சிந்திக்காமல் செயல்படுபவராய் காணப்பட்டார். பரிசுத்த பேதுருவின் குற்றம் என்பது எவ்விதத்திலும் யூதாஸ் செய்த குற்றத்தை போன்றதாக காணப்படவில்லை. பேதுரு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மாத்திரம் நாடினவராக இருந்தார். அவர் ஆண்டவருக்கு பாதகம் பண்ணவோ அல்லது பாதகம் பண்ணி பார்க்கவோ அவர் நாடவில்லை. பாருங்க அன்பானவர்களே, பேதுரு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மட்டும்தான் இருந்தார் ஒழிய ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணணும், பாதகம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ அவர் நோக்கம் பாருங்க யூதாஸ் மாதிரி கிடையாது. யூதாஸ் பண்ணது பாதகம். ஆனால் இவர் எப்படிங்க தன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த பயத்தில் தான் தன்னை பாதுகாக்க நினைச்சார். பயம் அவர்கிட்ட இருந்திருக்கு, சிந்திக்காமல் செயல்படுறாரு அவரு பாருங்க. அதனால தான் அந்த சூழ்நிலை அவர் மறுதளிக்கப்பட்டான்னு பார்க்குறோம். அப்போ பேதுரு வகுப்பாரை தான் சொல்கிறோங்க, நம்ம பேதுருவை அல்ல. நல்லா கவனிக்கணும்.
உச்சக்கட்ட சோதனையில மறுதளிக்கிறதான்னு சொல்லும்போது, அப்ப இது எப்படி சொல்லலாம்னா, வரக்கூடிய மகா உபத்திரவ காலத்துல அல்லது நம்முடைய சோதனை நாட்கள்ல விழித்திருந்து தேவனுடைய திட்டத்துல நம்ம சர்வை ஆகலை அப்படின்னா, இப்போ உதாரணமா நம்மள வந்து நம்ம எப்படி தெரியுங்களா மறுதளிப்போம்? வேதமானவர்கள் அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க. இப்ப அந்த சூழ்நிலை வரும்போது ஆளை விட்டுருங்க. பேப்டிசமே நான் எடுக்கலைங்க. எடுத்தியா அப்படி சபை எனக்கு எங்க இருக்குன்னு அட்ரஸ் தெரியாது. இப்படி சொன்னா இது எதுக்கு சமம்? பேதுரு மாதிரி தான் பாருங்க. ஒரு உண்மையாலுமே பேதுரு சபை வைப்பாருக்கு அடையாளம் தான். ஆனா இந்த இடத்துல இந்த அனுபவங்கள் அவருடைய தன்மைகள் பார்க்கும்போது இப்படி சொல்றவர்கள் எப்படிங்க தொடர்ந்து ஓட முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நமக்குள்ள கூட இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது பாருங்க. ஒருவேளை அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம அப்படி சொல்லிட்டோம்னா நம்மளது முடிஞ்சுங்க. டெஸ்ட் அங்கேயே முடிஞ்சிச்சு. நம்ம எங்க இல்லை? சபைக்கு உரிய காரியத்திலே இல்லை. பாருங்க, வாசிக்கலாம். அடுத்த பேப்பட்டி கொஞ்சம் வாசிக்கும். அப்போஸ்தலன் பேதுரு, திரள் கூட்டம் பலவீனம், உண்மையை ஆராயாமல் உடனே செயல்படுதல். பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னா, உடனே ரியாக்ஷன். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு கெஸ்தமேன தோட்டத்தில் அங்கே கைதி பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து அவரு தான் மறிக்கணும்னு இருக்குது. அதான் சித்தன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. சிந்திக்கவே இல்லை பாருங்க. உடனே என்ன பண்ணுறாரு? உண்மையை ஆராயாமல் செய்கிறார் பாருங்க. அன்பின் வெளிப்பாட்டில் பாருங்க செய்யும் போது அதனுடைய பின்னணி வந்து டேஞ்சர். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க? தன் சுய சிந்தனை. நிறைய இடத்துல பேதுரு அப்படிதாங்க. என்ன சொல்றாருங்க? சுயமா சிந்திக்கிறாரா? ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு கூடாரம், யாருக்குங்க? மோசேக்கு ஒரு கூடாரம், இங்கேயே செட்டில் ஆயிடலாம் சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப பாருங்க, தேவனுடைய திட்டம் வந்து டீவியேட் ஆகுது. ஆண்டவர்கிட்ட இன்னும் கூட சொல்றாரு, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட இது உங்களுக்கு ஒரு காலம் நடக்கக்கூடாதுங்கிறார் பாருங்க. அப்ப உடனே தனியா அழைச்சிட்டு போய் கடிஞ்சிக்கிறார். சாத்தானே, பழைய போ சாத்தானே. பாருங்க, ஒரு அன்பு, ஒரு சுயநலமான அன்பு வச்சிருக்காரு. ஆண்டவர் என் கூட இருக்கணும் எப்பயுமே, அதுதான் சத்தியமாங்க கிடையாது. பாருங்க, உணர்ல பாருங்க. அவர் சாகணும், பாடு போடணும், கஷ்டப்படணும், மன வேதனை போடணும், கல்வாரி சீலில் அடிக்க போடணும், ரத்தம் சிந்தணும். இந்த ஒரு மேட்ரு அவர் கூட போல ஒரு அன்பு மட்டும் இருக்கு, சுய அன்பு மட்டும் இருந்திருக்கு பாருங்க. அப்ப இதே தருணத்தில் நம்ம நிறைய படிக்கலாம். அப்ப தேவனுடைய திட்டம் அப்படின்னா, அந்த தேவனுடைய திட்டத்திலேருந்து விலகி போறோமா? நாம கூட அதுதாங்க. நம்ம உள்ள வந்துட்டு ஐயோ நம்மள சாகக்கூடாது பிரதர், நம்ம இங்கேயே இருந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஏசு கிறிஸ்து இப்படியே சத்தியம் கொடுத்துட்டே இருக்கணும், சபையே நிறைவேறக்கூடாது, இப்படி திட்டம் எதாவது இருக்குங்களா? பாருங்க, அந்த திட்டத்தை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா ரொம்ப முக்கியங்க. அடுத்து சொல்ற பாருங்க, டினைங் த ட்ரூத் when trouble comes. உபத்திரம் வரும்போது என்ன செய்யணுங்க? உச்சக்கட்ட சோதனை வருதுங்க. சகோதரர்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, சத்தியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு மனப்பாங்கு இருக்கும்போது பாருங்க, இந்த ஒரு மனப்பாங்குல ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கு? யாருடைய ஆவி இருக்கு? பேதருக்கு வந்த டெஸ்ட்ன்னு தான் சொல்லணும் இது. பேதர் வகுப்பாருக்கு வரும். இந்த பஸ்கா நாட்கள்ல யாருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சோதனை வரும்போது அந்த சோதனை நிக்கலினா, இப்பெல்லாம் எவ்வளோங்க சோதனை கம்மி தான். ஒருவேளை சபை நிறைவேறிடுச்சுன்னா என்ன? மகா உபத்திரத்துல போயிட்டு நான் பின்னாடி நான் திருந்துறேன் பிரதரை, திருந்திடுறேன், என்னை விட்டுருங்க, நான் வந்து சரியாகிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுங்க? எந்த லிஸ்ட்டுக்கு தான் போக முடியும்? அப்ப இது யாருக்கு அடையாளமாக்குறாருங்க? அவருடைய அனுபவங்கள் மற்றும் அந்த குறிப்பிட்ட தன்மைகள் வரிசையில் பார்க்கும்போது இங்க பேதுரு யாருக்கு அடையாளமாக்குறாருன்னா, திரள் கூட்டத்தாருக்கு. அப்ப ரொம்ப முக்கியம். இறுதியாக மூணாவது கேரக்டர் போயிடலாம். அப்போஸ்தலனாகிய யோவான். பாருங்க, இவர் யாருக்கு அடையாளமாக்குறாருன்னு நம்ம சொல்லிவிடுவோம். இப்ப சபைக்கு அடையாளம் அப்படின்னா, அவருடைய ரைட்டிங்ஸ் நல்லா கவனிக்கணும். எந்த ரைட்டர்ஸுமே கிறிஸ்துவுடைய 4 பஸ்காவை கோட் பண்ணவே இல்லைங்க. அது போடுங்கிறது 99% இவர் தான் கோட் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது அங்க பாருங்க, வாசிங்க. His writings was very special when we meditate Lord Passover. அங்க பார்க்கணும், நம்ம கர்த்தருடைய பஸ்காவை தியானிக்கும் போது அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்குங்க? யோவான் புத்தகத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. உபதேசம் இருக்கும், தேவன், குமாரன், இந்த பஸ்கா நாட்கள்லாம் அப்படி எடுத்து பார்த்தோம்னா புத்தகத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
பாருங்க, அந்த 3-4 அந்த வசனங்கள் இருக்கு. அதுல முக்கியமா யோவான் 5:1 பார்த்தீங்கன்னா, நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, அங்க ஒரு ஆசாரிப்பு கூடார பண்டிகை வருதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ரெசல் பிரதர் என்ன சொல்றாரு பாருங்க. There was a feast. There was a feast, probably the feast of the Passover. அவர் என்ன சொல்றாருங்க, அது அநேகமா எப்படி இருக்குன்னு சொல்றாருங்க, பஸ்கா பண்டிகை தான் இருக்குன்றார். பாருங்க, இந்த மாதிரி பண்டிகையில கூட எல்லாத்தையும் பாருங்க, இந்த பஸ்கா மேல அவ்வளவு கவனம் அவருடைய சுவிசேஷத்துல இருக்கும். இப்ப உண்மையா இருக்கிறவங்களுக்குலாம் எது மேல கவனம் அதிகமா இருக்கும்? ஒவ்வொரு நாளும் பஸ்கா, கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறணும். அவ்வளவுதான் யோவானுடைய ஸ்பெஷலா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, துதிங்கிறது யாருடைய பேர் சொன்னோம்? யூதாஸுக்கு சொன்னோம். அவர் மோசம் போயிட்டார். பேதுரு அவர் கொஞ்சம் பலவீனமாயிட்டார். ஆக்சுவலா யோவான் பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? தேவனுடைய தயவு, கிரேஸ். ஒருத்தர் சபை ஆகணும்னா யாருடைய தயவு, கிருபை இருக்கணுங்க. பாருங்க, பேருக்குள்ளே இருக்குது பாருங்க கேரக்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த ஆத்திரமே எழுதாத சில கேரக்டர்ஸை, அந்த பண்புகளை, சரி இவ்வளவு எழுதினாரு, எங்கேயாவது யோவான் சுவிசேஷத்துல யோவான் பேசினார்னு வந்திருக்குங்களா? யோவான் சுவிசேஷத்துல மட்டும் நான் சொல்றேன். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பியும். தோமா அவரை நோக்கி, ஒவ்வொருவரும் அவரை நோக்கின்னு தான் சொல்லுவார். பாருங்க, எழுதின ரைட்டர் எங்கேயுமே யோவான் பேசவே இல்லை, அவரை பத்தி பேசிக்கவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லிட்டாரு, இப்ப நடக்கிறதெல்லாம் நீ ஆழமா என்ன பண்ணு, ரெக்கார்ட் பண்ணு, இதை ஃபுல்லா எழுதுன்னு சொல்லிட்டாரு. பின் நாட்களில் தேவனுடைய ஆவியை வாங்கி நீங்க யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு சொன்னா, இந்த 12ஆம் அதிகாரம் யோவான் 12 19 வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா, சில நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த 12வது அதிகாரத்துலேருந்து தான் யூதாஸ் ரொம்ப வெளியே வரார். ஒரு முறை யோவான் கேட்பார், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நான் ரைட்டு, எங்க அண்ணன் லெஃப்ட். அம்மா கேட்ட மாதிரி இருக்கும், இவரு கேட்குற மாதிரி இருக்கும் நிருபத்தில். அப்போ பாருங்க, அப்படி இருந்த மைண்டு இங்கே என்ன புரிஞ்சுக்கிறார் பாருங்க. யார் ஒருவர் தேவனுடைய திட்டத்தில் ரொம்ப கீழே போறாங்களோ அவங்கள தேவன் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். இதை என்னுடைய ஆண்டவர் பண்ணிட்டார், நான் க்ளோஸா என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். அவர் எங்க இருக்கிறாரு? இங்க உட்காந்துருக்கும் போது மேல் விட்டறையில எங்க இருக்கிறாரு? பக்கமா இருக்கிறார் பாருங்க. அன்பான சீசன். ஆக்சுவலா என்ன பேருனா, அன்பின் அப்போஸ்தலன் பேருங்க இவருக்கு. இறுதி நாட்கள்ல மூத்த சகோதரர்லாம் சொல்லுவாங்க, இறுதி நாட்கள்ல யோவான் கூடையில வச்சுட்டு போகும்போது சில சபையில பேச சொல்லுவாங்களாம். அப்ப பாருங்க, அவர் ஒரே ஒரு வசனம் மட்டும் தான் சொல்லுவார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க யோவான் அப்படின்னு கேட்டா, பாருங்க எதுவுமே பேசல. அந்த முதிர்ச்சி, மெச்சூரிட்டி, வசனம் என்னவோ அதை வச்சுட்டு அப்படியே அவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி தான் சபை வகுப்பா இருப்பாங்க. 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா உபதேசம் சொல்லுவார். அப்புறம் அன்பு பத்தி சொல்லுவார். உபதேசம், அன்பு மாறி மாறி அதில் சொல்லிட்டே இருப்பார். அது கூட பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, அவருடைய மார்பருகைங்கிற வார்த்தைக்கு நம்ம அடையாளம் எப்படி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஹார்ட்டை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார்னு அர்த்தமா. அப்ப இயேசு கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிறவங்க தாங்க. இப்ப நாம பேசுற வேலையே இல்லை. நம்ம உணர்ச்சி வசப்படுறதுக்கு ஏதாவது வேலை இருக்குங்களா? இல்ல. ஆண்டவர் ஏதோ பண்றார், நம்ம இப்ப என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும், அப்படியே பார்க்க கவனிக்கணுமா. எத்தனை பேர்கிட்ட இந்த கேரக்டர் இருக்குதுங்க? அப்படியே கவனிக்கிறது. நம்ம என்ன செஞ்சோம்? அவசரப்பட்டு, அது எந்த ஊருக்கு கூடுகை இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, வார்த்தையை எடுத்து அப்படி கொட்டி விட்டுருவோம். ஒரு அல்லவே முடியாது. பாருங்க எவ்வளோ அந்த நிதானம், அந்த மெச்சூரிட்டி. ஒரு சபை வகுப்பார், அந்த 1,44,000 பேர்ல ஒருத்தரா போறவங்க சாதாரணமானவங்க, சைலண்டா தான் இருப்பாங்க. அந்த கல் எப்படி போய் உட்காருதுங்க? 1,40,000 கல் பிரமிடு சத்தம் போடுதா? கோரியிலங்க அடிக்குது, அங்கே போய் சைலண்டா உட்காருப்பாரு. அப்ப பாருங்க, துணுக்கியை வாங்கிட்டு பணப்பை எடுத்துக்கிட்டு வெளியே யூதாஸ் ஓடுறார். எல்லாருமே நினைச்சாங்க அவர் எங்க போறார்? பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண போறாரு. 12ஆம் அதிகாரத்துல அவன் திருடன் அப்படின்னு சொல்றார், எழுதுறாரு அப்படின்னு. நேரடியாக அங்க சொல்லியிருப்பாரா? நமக்கு தெரியறதுக்காக இதெல்லாம் சொல்றாரு. யோவான் 13:29 பாரு. அது கூட
அவன் திருடன் சொல்கிறவங்களே நான் அப்படி நினைக்கிறேன் எழுதிட்டாரு. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க எழுதுறா பாருங்க. யோவான் 13:29. யோவான் 13:29. 21. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திற்கு ஏதாக்கிலு கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடைய சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அன்பானவர்களே, அப்படி அவன் போகும்போது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் பெருந்தன்மையா நினைக்கவே இல்லை. அப்படி எங்கேயா சொன்னாருங்களா? பார்த்தீங்களா? பாருங்க, பேசுகிற பேச்சில் இருக்கு. நம்முடைய சத்தியம், நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறை, ஒரு பொது சிருஷ்டி வாழ்க்கை முறை, ஒரு சபையாவதுக்கான வாழ்க்கை முறைங்கிறது பேசுகிற விஷயத்தில் இருக்குதுங்க. சிலர் நினைத்தார்கள். பாருங்க எப்படி எழுதுறாரு. அவர் தீர்ப்பில்லை, இப்படி நினைக்கிறாங்க. நான் அவங்களும் ஒன்று சொல்லுவேன். இப்போ பாருங்க, ஒரு புதிய கட்டளையை சபை கொடுக்குறார் இயேசு கிறிஸ்து மூலியமா. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றாருங்க யோவான். இது வரைக்கும் நமக்கு பிரமாணம் உன்னை போல் பிறனை நேசிதான். ஆனா இங்க கொடுக்கிற பிரமாணம் பாருங்க, கிறிஸ்து சொல்றதா பாருங்க, வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, இங்க கொடுக்கிற பிரமாணம் கிறிஸ்து சொல்றார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர். எக்ஸாக்டா இதை யார் மூலம் தேவன் கொடுக்குறாரு? தேவன் ஒருத்தரை பயன்படுத்துகிறார் ரைட்டிங்ஸில் அப்படின்னா அந்த பயன்படுத்தப்படுகிறவர் சாதாரணமானவர் கிடையாது. ஏன்னா யோவான் எழுதுறாரு, 14வது அதிகாரத்தில் எழுதுறாரு. விசேஷமான அந்த புத்தகத்தில் அந்த மெமோரியல் டைம் பற்றி அதிகமாக தான் இருக்கும். நம்ம வாசிக்கும் போது கூட பாருங்க, நிறைய யோவான் வாசிப்போம் பாருங்க. பஸ்கா டைமில் கூட ஃபெய்த் குறித்து சொல்கிறார், விசுவாசம். அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போய் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறார் பாருங்க. அப்புறம் பார்க்குறோம் சமாதானத்தை பற்றி பேசுகிறார். அப்புறம் யோவானுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் பாருங்க, ரொம்ப அருமையாக. பின்னாடி தேவனுடைய ஆவியில் அந்த ரெக்கார்ட் பண்ணுறாரு. திராட்சை செடி பாருங்க எப்படி சொல்கிறார். கெத்செமனே அனுபவம், அந்த ஜெபம் பாருங்க. யோவான் தூங்கிட்டு இருந்தார் அப்போ, எப்போ? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி. பின்னாடி எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து சபை மேலே கொண்டிருந்த எக்ஸ்ட்ரீம் லவ், அன்பு பற்றி எழுதுறாருங்க. தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுற விஷயம் எழுதுறாரு பாருங்க. தேவனே நானும் நீங்களும். பாருங்க இது எழுதுறாருன்னா பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க தான் எழுத முடியும். அந்த ஒரு ஐக்கியம் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் பாருங்க. அப்போ அப்போஸ்தலன் யோவான் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? பியூர் சர்ச் கிளாஸ், சபை வகுப்பார் தான். ஏன்னா தான் எழுதுன நிருபத்தில் அவர் பெயரே இல்லை. அப்போ இங்கே ஏதாவது நம்ம பேர் இருக்கிற மாதிரி இருக்கணுமா சபையில்? இவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், இவர் சூப்பர் பிரதர், இவர் மாதிரி யாருமே இல்லை பிரதர், இப்படி சொல்கிறதுக்காக வந்து வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்க. இது யார் சொல்லணுங்க? சூப்பர் தேவன் சொல்லணும், இயேசு கிறிஸ்து சொல்லணும். அதனால தான் பாருங்க, நிருபத்திலே அவர் பெயரை கொண்டு வரல பாருங்க. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் ஏங்குறார், ஆனால் சொல்லலை. கடைசியில் என்ன சொல்றாருங்க? இவைகளை சொல்வது அந்த சீசன் தான். அப்போ கூட என்ன சொல்றாருங்க? பேர் எங்கேயா உச்சரிக்கிறாரு? நாம் வேணா பேரெல்லாம் உச்சரிக்கிறோம், அது இதெல்லாம் தேவையில்லாது. இங்கே பேருக்கோ பதவிக்கோ ஸ்தானத்துக்கோ வரத்துக்கான எந்த இதுவுமே கிடையாது பாருங்க. இதெல்லாம் கற்றுக்கணும். யோவான்ட்ட அந்த ரைட்டிங்ஸ் எழுதுகிற வார்த்தைகளை வச்சே கற்றுக்கணும். கடைசி இந்த இது போடுங்க, கடைசி 2 இருக்கு. அப்போஸ்தலன் யோவான். தாழ்மை, பாதம் கழுவுதல். முன்னதாகவே ராஜ்யத்தில் இடது வலது கேட்டது. பாத்தீங்களா? ரொம்ப தாழ்மை. ஒரு தருணத்துல என்ன கேட்டாருங்க? இடது பக்கம் வலது பக்கம் கேட்டார். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் கேட்கும்போது அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து தவறு. அதான் சொல்றாருல, பிதாவுடைய சித்தம் செய்கிறவன் யாரோ. அப்ப பிதாவுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சித்தம் என்னன்னு சொல்றாருங்க? ரொம்ப தாழ்மையா இருக்கும் பாருங்க. எதுல ஃபோக்கஸ் பண்றாரு பாருங்க. அப்ப புது சிருஷ்டியா இருக்கிற நாம ஒரு சபை ஓட்ட ஒண்ணும்னா நம்ம கிட்ட தாழ்மை இருக்கணும். தாழ்மைனா வெறும் விஷ் பண்றது இல்லைங்க, பேச்சுல தாழ்மை இருக்கணும், நம்மளுடைய செயல்களில் தாழ்மை இருக்கணும், இந்த சுத்தி இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில் ஐக்கியத்துல தாழ்மை இருக்கணும். ரொம்ப அது முக்கியங்க. அப்ப பாருங்க, விசேஷமா ஹம்பிள்னஸ், மனத்தாழ்மை. தாழ்மை அல்ல, தாழ்மைன்னா வேஷம். மனத்தாழ்மை ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்தது ஃபோக்கஸ் பண்றாரு பாருங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா முக்கிய விஷயங்களில்
முக்கிய விஷயங்களில் கவனம். பஸ்கா, உபதேசம். பார்த்தீங்களா, ரெண்டே விஷயம்தான். ஒன்று உபதேசம், வாழ்க்கை பஸ்கா. இப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரணும். நம்ம எதுக்கு முக்கிய கவனம் கொடுக்குறோம் அதிகமாக? அது போல ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள அப்போஸ்தலன் பாருங்க. எக்ஸாக்டாக இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தாரோ அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணவருங்க. கொஞ்சம் செய்யறதுக்குன்னு சொன்னோம்னா இப்போ நம்ம எவ்வளோ செய்யணும்? ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் செய்கிறோம். அதுவே செய்ய முடியல நம்மளால. அப்போஸ்தலன் யோவான் அதான் சொல்கிறார், முன்ன சொன்ன மாதிரி லெஸ் ஸ்பீக்கிங் மோர் ஆக்ஷன். இது அடிக்கடி உலகத்திலே சொல்லுவாங்க. இது ராஜ்யம் வந்து எதில் இல்லைங்க, பேச்சில் கிடையாது, நமக்கு பைபிள்லையும் சொல்லப்படுது. இப்போ பாருங்க, ஒவ்வொரு கிரியையிலையும் காமிக்கணுங்க. சும்மா பேசிவிட்டு அப்புறம் விட்டுட்டு போகிறது கிடையாது. இப்போ சபையின் பிள்ளைகளுக்கு தேவையான பண்புங்க ஓப்பன் ஹார்ட். இந்த ஓப்பன் அங்கே பார்த்தோம், பேதுறது வேற. எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சொல்ல மாட்டேன் போதே செஞ்சிருவேன், அப்படி செஞ்சு காமிக்கணும் ஒவ்வொரு ஊழியத்திலையும் பாருங்க. அவ பாருங்க, வாசிக்கலாம் கடைசி. புரிந்து கொள்ளுதல். பஸ்கா தருணங்களில் விசேஷமாக மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் யோவான் அதிகமாக புரிந்து கொள்ளுதல். அடுத்து குறைவான பேச்சு, அதிகமான செயல்கள். வெளிப்படையான இருதயம், அதாவது யூதாசை திருடன் என குறிப்பிட்டது. வெளிப்படையான இருதயம் யாரு சொல்றதுக்கு பயந்தாங்க? இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், இவன் திருடன். வெளிப்படையான ஒரு இருதயம் அவர்கிட்ட ஓப்பனாக கண்டனம் பண்றாரு பாருங்க. இந்த கேரக்டரும் கண்டிப்பா இருக்கும். அப்ப அடுத்து நம்ம பார்க்குறோம், இவர் பாருங்க அவருடைய பேரு 2வது வாசிங்க சார். தற்புகழ்ச்சி இல்லாதவர், அதாவது அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை. பாருங்க, எங்கேயுமே என்ன பண்ணலைங்க. ஒருவேளை ஒரு சில இடங்களை இவர் பேசிருக்கலாம், ஆனா தன்னுடைய நிருபத்துல பேசினதா ரெக்கார்டு ஆகவே இல்லை. பின்னாடி முடிக்கும் போது கூட இயேசு செஞ்சது அநேகம் உண்டு, எல்லாம் மைண்ட்ல இருக்கு. யோவான் சொல்றாரு, எழுதினால் உலகம் கொள்ளாது அப்படிங்கிறது. அப்படின்னா என்னுடைய ஹார்ட்ல என்ன பண்ணிட்டேங்கிற வச்சிருக்கிற பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்துவ அடுத்தது வாசிக்கிட்டார். இயேசுவுக்கு மாற்று நபராக ஊழியம் செய்தவர். இயேசு கிறிஸ்துவ ரீப்ளேஸ் பண்ற மாதிரி. ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி அங்க அவருடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் யார் வர்றாங்க? ஏன்னா அவர் பேர்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம். என்ன பேருங்க? தேவனுடைய தயவு, கிருபை. பாருங்க அதுக்குள்ள அந்த கிருபை பெற்ற ஒரே சகோதரன் யாருன்னா யோவான் தாங்க. அதான் சொல்ற, அதோ உன்னுடைய தாய். இப்போ நம்ம ஊருக்கு போறோம், 3 வருஷம் வரமாட்டோம், ஃபாரின் போறோம்னு வச்சிங்களேன். நம்மளுடைய அம்மா குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு போறோம்னா யார்கிட்ட விட்டுட்டு போவோம்? யார் நாம இருந்து நாம நேசிக்கிற மாதிரி, நாம செய்யற மாதிரி பராமரிக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்வோம்? தேடி கண்டுபிடிப்போம், மைண்டு தேடும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி தேடினாரா? ஏன்னா அவர் கூட இருந்து பார்த்துட்டாருங்க எல்லாம். பாருங்க, நல்லா தெரியும் இந்த ஒர்க்கை வந்து யோவான்கிட்ட கொடுத்தா அவர் சரியா செய்வார். அதான் நாம சொன்னோம், எபேசு பட்டணத்தில் தன்னுடைய தாயை மரியாளை வந்து என்ன செஞ்சாங்க? பராமரித்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டார். அப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கு அன்பானவர்கள். அப்பெல்லாம் பார்க்கும்போது இயேசுக்கு பதிலாக ஒழுங்கு. அப்போ இயேசுனுடைய பதில் யாராக தான் இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ பார்க்குறோம், இது யாருங்க? இவர் யாருக்கு அடையாளம்? யோவான் சபைக்கு அடையாளம். கடைசியா ஒரு வாசிங்க கடைசி. அப்போஸ்தலன் யோவான், அதாவது சபை வகுப்பார். இயேசுவின் இருதயத்திற்கு நெருக்கமானவர், அதாவது உன்னத பாட்டு. வெளிப்படுத்துதல் யோவான் வகுப்பார், அதாவது பாத அங்கங்கள். பாருங்க, அப்போஸ்தலன் யோவானுக்கு யாருக்கு முன்னாடி பார்த்தா சபையினுடைய பிள்ளைக்கு, அவருடைய இருதயத்திலே ஒட்டி இருந்தவர். மணவாட்டி போல. மணவாளனுக்கு யார் தான் இருக்க முடியும்? மணவாட்டி தான் இருக்க முடியும். பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கும்போது அதனால தான் சொல்றோம், ஒப்பிடுறோம் கடைசி கால சபை வகுப்பாருக்கு அடையும். கடைசியா கூட பேதுரு கேட்கிறாரு இல்லைங்க, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? அப்போ ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்றாரு, பேதுரு நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? இவன் யாருங்க? அது யோவான்னாங்க யாருங்க? 7ஆம் கால சபை. பாருங்க, அதான் சொல்லப்படுது. அதே மாதிரி வெளிப்படுத்த விசேஷத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யோவான் வகுப்பார் குறிச்சு 14 நாள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் என்னங்க? ஆட்டுக்குட்டியானவர்
முதல் பலனாக எங்கே போனாலும் எங்கெங்கெல்லாம் போனாருங்க ஆட்டுக்குட்டியானது? எங்க தொடங்கினார்? யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்தார். இவரும் என்ன பண்ணார்? நின்னார். உடன்படிக்கை எடுத்தார், நின்னார். பாருங்க, கெத்செமனேக்கு போனார். யோவானு என்ன பண்ணார்? போனார். விசாரணைக்கு போனார். இயேசு கிறிஸ்து எங்க போனாருங்க? யோவானும் போனார். கல்வாரிக்கு போனார். இவரும் எங்க தான் போனார்? மரிக்கிறது தானே போனார். பாருங்க, அவருடைய சம்பவங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட நெருக்கமா க்ளோஸா இருந்திருக்காரு. பாருங்க, இப்போ அவங்க தான் யாருங்க? இப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா பாடுகளும் இயேசு கிறிஸ்துக்கு வந்தது மாதிரி தான் நமக்கும் வருதுன்னு சொல்லி முன்னேறி போகின்ற வகுப்பார் யாருன்னா சபை வகுப்பார் மட்டும்தான். சரிங்களா இல்லைங்களா? அப்போ நம்ம தேவனுடைய பலத்தை தான் நம்ம நம்பணும். அப்போ பின்வாங்கி போயிடக்கூடாது. அப்போ ஆட்டுக்குட்டியினர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகின்ற வகுப்பார் சபை வகுப்பார் அப்படின்னு பார்க்குறோம். இறுதியாக ஒரு கன்க்ளூஷன் மட்டும் முடிச்சிடலாம். அந்த ஒரு பிபிடியில் இயேசுனுடைய பாடுகளில் நம்மளுடைய நிலைமை பாருங்க. பாசிங் ஸ்டார் எத்தனை வகுப்பாருங்க? எத்தனை வகுப்பாருங்க? ஒன்று சபை, இன்னொன்று திரள் கூட்டம், இன்னொன்று இந்த 3 வகுப்பாருமே கடைசி கால பிள்ளைகளுக்குள்ள இந்த அழைக்கப்பட்ட மற்றும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கிறாங்க. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குங்களா? இல்லை. விசேஷமா அரண்மனைக்குள் யார் போனது? எக்ஸ்ட்ரீம் பாடுகளை பார்ப்பதற்கு அல்லது துணையா யார் போனது? யோவான் தான். பாருங்க, அது அழகா பாருங்க. அங்க சர்ச் கிளாஸ் குடிக்குது. பேதுரு ஒரு ஸ்டேஜ் வர போனார். எது வரைக்கும் போயிருக்காருங்க? அந்த முற்றம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போனார். அவரால் தொடர்ந்து என்ன பண்ண முடியலைங்க? காரணம் பலவீனம், பயம். அவர் தப்பே சொல்லலைங்க. ஆனால் முற்றத்தில் நின்றார். இது யாருங்க? திரள் கூட்டம். பாருங்க, பாடுகள் ஒன்று வந்தாவே பிக்சர்லேயே இல்லை. கெத்செமனேக்கு முன்னாடியே கிடையாது. அந்த பிக்சர்லேருந்து எங்கேயுமே இல்லை. இது யாராக தான் இருக்குங்க. ஆனால் பாடுகளுக்கு காரணமே யார் தாங்க? திட்டத்தில் யூதாஸ் பண்ணது தான். பட் அவர் உள்ள இல்லை. பாருங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. பாடுபடுறது இன்னொருத்தர், செய்யறது இன்னொருத்தர் இருப்பார். கண்டிப்பாக அது இந்த சபைக்குள்ளே இருக்குங்க. இப்படி ஒரு வகுப்பார் பாருங்க, கொஞ்சம் சத்தியத்தில் ப்ராப்ளம் அப்படின்னாவே நினைக்க மாட்டாங்க. யாருன்னா 2ஆம் மரண வகுப்பார். ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியாது, ஆனால் சத்தியத்தை மாற்ற முடியாது. 3 வகுப்பாரும் இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்போ முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் பேதுரு, யோவான், யூதாஸ் என்கிறதை நபர்களாக கொண்டு நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களுடைய தன்மையை தான் இப்போ எப்படி ஒப்பிடுறோம்? 3 வகுப்பாரை ஒப்பிட்டுருக்குறோம். தவிர நீங்கள் பேதுரு தான் திரள் கூட்டம் தவற புரிஞ்சிக்க வேணாம், புரிந்து கொள்ள வேணாம். அப்போ சபையினுடைய அஸ்திபாரம் யார் தாங்க? பேதுரு. இப்போ பேதுருக்கு ஏற்பட்ட அந்த பலவீனமான அனுபவங்கள் கடைசி கால சபையில் திரள் கூட்டத்தாருக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களுக்கு இசைவா பொருத்தமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். யோவான் அனுபவங்கள் எப்படிங்க? சபை வகுப்பாருடைய அனுபவங்களுக்கு ஒத்து காணப்படுது. யூதா செய்த துரோகம் 2ஆம் மரண வகுப்பாருக்கு அங்கே இருக்கிறத பார்க்குறோம். கடைசியாக கேள்வி கேட்டு பாடத்தை முடிக்கலாம். நினைவு கூறுதலில் நான் யார்? சிந்திக்கலாம். யூதாசுடைய ஆவி பார்த்துட்டோம், பேதுருவுடைய தன்மையை பார்த்துட்டோம், யோவானுடைய மெச்சூரிட்டி பார்த்துட்டோம். இதில் நான் யார் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் மைண்டில் வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம யூதாசின் ஆவி உடையவளாக இருக்கிறோம் அப்படின்னா உடனே அதுலேருந்து வெளியே வந்து அடுத்த நிலைமைக்கு போகணுங்க. ஒருவேளை பேதுரு போல இருக்கிறோம் பிரதர், பலவீனமாக இருக்கு பிரதர் அப்படின்னா வெளித்திருந்து ஜெபம் பண்ணி ஓட்டத்தை போடணும். அதுதான் பேதுரு கூட சொல்கிறார். இல்லை நம்ம யோவான் வகுப்பாராக இருப்பதற்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா வெல் அண்ட் குட் அப்படிங்கிறார். அப்படின்னா அதில் வாஞ்சியாக இருக்க நம்ம முயற்சி பண்ணணும். இப்படியாக நம்ம வரக்கூடிய அந்த கர்த்தருடைய பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இந்த மாதிரியான காரியங்கள் கடந்து போனால் இதை நாம் சரி செய்து கொண்டு வருகின்ற பஸ்காவை பரிசுத்தமாய் அனுசரிக்க தேவன் தாம் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.